Hi all, a very good morning. Welcome back to the DSA class. Yeah, uh, can you please confirm is my voice audible? Good. So yes, 5 classes complete பண்ணிட்டோம். எல்லாருமே ப்ரிப்பரேஷன் கரெக்டா நோட்ஸ்லாம் எடுத்து எழுதிட்டீங்களா? ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா 5 classes? ஸோ கம்ப்ளீட்டா 5 classes ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டீங்களா? வெரி குட். ஸோ எப்படி இருக்கு கிளாஸ் லைக் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கா? ஈஸியா? ஹவு இஸ் தட்? உங்களால ஆன்சர் பண்ண முடியுதா மேம்? கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு அந்த 5 classes ஆன்சர் பண்ண முடியுதா? Moderate, okay. What about others? Properties கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஓகே fine. சரி. கொஞ்சம் கொஷின் கன்ஃபியூஷனா இருக்குன்றீங்க. Please one request raise the sound in all video. மேம் ஆக்சுவலி ஃபுல் சவுண்ட்ல தான் இருக்கு. எனக்கு எப்படி தெரியல. நிறைய பேர் வாய்ஸ் கிளியரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க உங்க சைடுல ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் மெஜாரிட்டி வந்து வாய்ஸ் ஆடிபிள் தான் சொல்லியிருக்காங்க. வீக்லி டெஸ்ட் ஒன்லி 13 கொஸ்டின் மேம். Okay. Some question are not having fourth option. Uploading error. Yes, ma'am. கொஞ்சம் அந்த ஆக்சுவலி உங்களோட லாங்குவேஜஸ் மாறி இருக்குன்னு எனக்கு அப்லோட் ஆகும்போது அது அவங்க ஆக்சுவலி சேஞ்ச் பண்ணுவாங்க மேம் கொஸ்டின்ஸ். ப்ளீஸ் இன்ஃபார்ம் இஷ்யூ புக்ஸ். எஸ் மேம் இன்ஃபார்ம் பண்றேன். எஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் தருவோம் மேம். ஆக்சுவலி சீக்கிரமா நாங்க தர பாக்குறோம் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. ஸோ லெட்ஸ் மூவ். ஸோ யா லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம டைப்ஸ் ஆஃப் த ட்ரீ, பைனரி ட்ரீ பார்த்தோம். ஓகே, ஸோ வி டிஸ்கஸ் சம் ப்ராப்பர்ட்டிஸ், பைனரி ட்ரீ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் பார்த்தோம். டைப்ஸ்ல மெயின்லி ஃபர்ஸ்ட் ஃபுல் பைனரி ட்ரீ. ஸோ ஃபுல் பைனரி ட்ரீக்கு இன்னொரு நேம் இருக்கு. வாட் இஸ் தட்? வி ஹேவ் அதர் நேம், அனதர் நேம். வெரி குட். ஸ்ட்ரிக்ட்லி பைனரி ட்ரீ. ஸோ இதோட கண்டிஷன் எய்தர் நமக்கு ஜீரோவா இருக்கணும், இல்லைன்னா 2 சில்ட்ரனா இருக்கணும். 1 சில்ட்ரன் இருக்கக்கூடாது. ஓகே, இதுதான் full binary tree. And we have other types like perfect binary tree. எல்லா லீஃப் நோடும், ஐ மீன் எல்லாமே கம்ப்ளீட்டடா இருக்கணும், எல்லா லெவல்ஸும். லீஃப் நோட்ஸ் வந்து சேம் லெவலா இருக்கும்.
எல்லா லீஃப் நோடும் சேம் லெவலா இருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம இன்னொரு நேம் இருக்கு, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ். இது நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்மளுக்கு பெர்ஃபெக்ட் பைனரி ட்ரீல தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ். எஸ், எக்ஸாக்ட் 2 லீவ்ஸ். நெக்ஸ்ட் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. எக்ஸப்ட் த லாஸ்ட் லெவல், மற்ற எல்லா லெவல்ஸும் கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிருக்கணும். இதுக்கு வந்து நம்மளுக்கு எய்தர் 0, 1, 2 சில்ட்ரன் இருக்கலாம். பட் இதுல மெயின் திங் என்ன அப்படின்னா லாஸ்ட் லெவல், அதாவது லீஃப் நோட்ஸ். லீஃப் நோட்ஸ் வந்து எப்படி ஃபில் ஆயிருக்கணும் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ஸ்கியூட். ஸ்கியூட் பைனரி ட்ரீ பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சைல்டு தான் இருக்கும். ஒன் சைல்டு தான் இருக்கணும் ஆர் நோ சைல்டு. Okay, that is called skewed binary tree. And skewed binary tree பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்கும்? மினிமம் நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஸோ இந்த டைப்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் லாஸ்ட் கிளாஸ்ல. அண்ட் ஒரு டைப்ஸ்க்கும் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, பெர்ஃபெக்ட் பைனரி தான் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ஸோ இது எல்லாமே ஃபார்முலா வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் வித் எக்ஸாம்பிளோட. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டார்ட் வித் பைனரி ட்ரீ. அதாவது பைனரி ட்ரீயோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும், அண்ட் ட்ரீ டிராவர்சல், த்ரெட்டட் பைனரி ட்ரீனா என்ன, அதோட டைப்ஸ்னா என்னென்ன டைப்ஸ், அண்ட் பைனரி சர்ச் ட்ரீனா என்ன, தென் டைம் இருந்துச்சுன்னா நம்ம பைனரி பேலன்ஸ் ட்ரீக்குள்ள கூட மூவ். ஓகே, டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் இந்த செஷன்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறது வந்து ட்ரீ டிராவர்சல் தான். ஓகே, ஸோ ட்ரீ டிராவர்சல் அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஒரு நோடா விசிட் பண்றது தான் டிராவர்சல்னு சொல்லுவோம். ஒரு ட்ரீல ஒரு நோடா, பட் எல்லா நோடுமே இட் ஷுட் கவர் ஆல் த வெர்டிசஸ். எல்லா நோட்ஸுமே விசிட் பண்ணணும். ஒன் டைம் விசிட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ட்ரீ டிராவர்சல் டெக்னிக். ஸோ என்னென்ன ஆர்டர்ஸ்ல எல்லாம் நம்ம வந்து விசிட் பண்ணலாம், ஒரு ட்ரீ இருக்கு அப்படின்னா இந்த ஆர்டர்ஸ்ல எல்லாம் நம்ம விசிட் பண்ணலாம்னு இருக்கணும். அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ப்ரீ ஆர்டர். ப்ரீ, ஓகே. ஸோ ப்ரீனா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் யாரை விசிட் பண்ணணும் அப்படின்னா ரூட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெஃப்ட் நோட், லெஃப்ட் ட்ரீ. நெக்ஸ்ட் வந்து ரைட். இதுதான் வந்து ப்ரீ ஆர்டரோட பேட்டர்னே இதுதான். இப்படிதான் விசிட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ரூட் நோடு, அப்புறம் லெஃப்ட், அப்புறம் ரைட். ஓகே, ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் ரூட் தான் ஏ. அப்ப வந்து ரூட் தான் இங்க அவுட்புட்ல பாருங்க நம்ம ஏ தான். ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து எங்க மூவ் ஆகணும், லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகணும். கரெக்டா? ஸோ லெஃப்ட் எடுக்குது, அகைன் லெஃப்ட் சப்ட்ரீ எடுக்கிறாங்க. அகைன் நம்ம என்ன ஆர்டர்னா ரூட் ஃபர்ஸ்ட், லெஃப்ட், தென் ரைட். அதே ஆர்டர். இது வந்து ரூட்டா, அப்ப ரூட் பிரிண்ட் ஆகும், அதுதான் பி. நெக்ஸ்ட் அதோட லெஃப்ட் பார்ட் யாரு, டி. அதோட ரைட் பார்ட் யாரு, இ. ஸோ டி இ வந்து பிரிண்ட் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் அகைன் ஏக்கு போகும். ஏக்கு போயிட்டு அது ஆல்ரெடி விசிட் ஆயிருக்கு, தென் அகைன் ரைட் சப்ட்ரீக்கு போகும். ஓகே, ஸோ ரைட் சப்ட்ரீக் போயிட்டு அகைன் இங்கே என்ன ஆகும்னா அதே ஆர்டர் ரூட், லெஃப்ட், ரைட். அப்ப ரூட் யாரு, சி. இந்த சப்ட்ரீக்கு ரூட் யாரு, சி. அண்ட் லெஃப்ட் யாரு, எஃப். அண்ட் ரைட் யாரு, ஜி. ஸோ அதுதான் சி, எஃப், ஜி. ஸோ இந்த ஆர்டர்ல தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும் அவுட்புட். கிளியர்?
ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து போஸ்ட் ஆர்டர். போஸ்ட் ஆர்டர்னா அப்படியே நம்ம ப்ரீ ஆர்டருக்கு ஆப்போசிட் தான் போஸ்ட் ஆர்டர்னு சொல்லுவோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போஸ்ட் அப்படின்னா ரூட் வந்து நம்மளுக்கு லாஸ்ட்ல மூவ் ஆயிரும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட், தென் ரைட், தென் ரூட். ஸோ இந்த ஆர்டர்ல தான் விசிட் ஆகும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து லெஃப்டா. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், இந்த ரூட்ல வந்து செக் பண்ணும். ஃபர்ஸ்ட் யாரை விசிட் பண்ணும், லெஃப்ட். அப்போ லெஃப்ட் சப்ட்ரிக்குள்ள போகும். அகைன் இது யாரு லெஃப்ட், இந்த சப்ட்ரி எடுத்தோம்னா இதுதான் ரூட். சோ இது விசிட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் யாரு லெஃப்ட் தான். அப்ப அகைன் லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகும். லெஃப்ட் யார் இருக்கா, நம்மளுக்கு டி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்தரா யாருமே இல்ல. சோ டிய ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணும். அகைன் தென் ரைட்டா. சோ பிக்கு வரும். பிக்கு வந்தா பி ரூட். சோ அதை விசிட் பண்ணாது. நெக்ஸ்ட் ரைட் தான் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணும். சோ இக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ரூட் விசிட் பண்ணும். அதுதான் டி இ பி. சோ இந்த லெஃப்ட் பார்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே. சோ இதுல பாருங்க லெஃப்ட் பார்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் யாரு ரைட் தான் விசிட் பண்ணும். அப்ப அகைன் என்ன ஆயிரும்னா ரைட் சப்ட்ரிக்கு மூவ் ஆயிரும். ரைட் சப்ட்ரில அதே லெஃப்ட் ரைட் ரூட். சோ சியோட லெஃப்ட் எஃப், சியோட ரைட் ஜி. சோ ஜி அதுக்கப்புறம் தான் சி ரூட். சோ ரூட் எஃப் சி ஜி, சாரி எஃப் ஜி சி. சோ அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்கோம், எஃப் ஜி சி. ஃபைனலா தான் ரூட் ஏ. அப்போ போஸ்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுது, ஏ இஸ் த ரூட். அப்போ ஃபைனலா இருக்கா ஏ. இதுதான் போஸ்ட் ஆர்டர் டிராவல்சல். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன் ஆர்டர். இன் ஆர்டர்னா ரூட் வந்து மிடில்ல வரும். ஸோ எப்படி நம்மளுக்கு டிராவல் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ஃபர்ஸ்ட், தென் ரூட், தென் ஃபைனலி ரைட். ஓகே. ஸோ இந்த நோடுக்கு வரும். திஸ் இஸ் த ரூட் நோட், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் யார் எனக்கு விசிட் ஆகும், ஃபர்ஸ்ட் லெஃப்ட். ஸோ லெஃப்ட்டுக்கு மூவ் ஆயிடும். அகைன் இது ரூட்டா, இந்த லெஃப்ட் சப்ரி பொறுத்த வரைக்கும் இது ரூட்டா. ஸோ ரூட் வந்து ஃபர்ஸ்ட் விசிட் ஆகக்கூடாது, லெஃப்ட் தான் ஃபர்ஸ்ட் விசிட் ஆகும். ஸோ அகைன் லெஃப்ட்டுக்குள்ள வரும் டி. தென் லெஃப்ட்டுக்கு அப்புறம் யார் ரூட். ஸோ பி விசிட் பண்ணும். தென் ஃபைனலி ரைட் விசிட். அகைன் இந்த லெஃப்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் லெஃப்ட்டுக்கு அப்புறம் ரூட் விசிட் பண்ணுமா, அகைன் ஏக்கு வரும், ஏ பிரிண்ட் ஆகும். ஸோ ஏ பிரிண்ட் ஆயிடுச்சு. அகைன் ரைட் குள்ள வரும். ரைட் குள்ளயும் எந்த ஆர்டர்ல வரணும், ரைட் சப்ரிக்குள்ளயும் லெஃப்ட் ரூட் ரைட். ஸோ இது லெஃப்ட், இது ரூட், இது ரைட். ஸோ எஃப் சிஜி அதுதான் இங்க கொடுத்துருக்கு. எனி டவுட் மேம்? நோ ஆடியோ மேம். சவுண்ட் கேக்குதுல மேம்? நோ இஷ்யூ ரைட்? சவுண்ட்ஸ் கிளியரா கேக்குதா மேம்? ஏதாவது பிரேக் ஆகுதா? ஓகே, வெரி குட், ஃபைன். சோ இது ஒரு மெத்தட் ஆக்சுவலி இன்னோட டிராவல்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னும் இன்னும் ஷார்ட்கட்டா உங்களுக்கு அந்த மெத்தட் ஓகே, இந்த ஆர்டர்லயே நான் வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவேன்னா இட்ஸ் பெட்டர். பிகாஸ் ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்ட் ஆர்டர் ட்ரீ கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து அதோட அவுட்புட்ஸ் கேட்பாங்க. லைக் ஏதோ ஒரு ட்ரீ கொடுத்துட்டு இது போஸ்ட் ஆர்டர் டிராவல்சல் வந்து என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ப்ரீ ஆர்டர் கேட்பாங்க, இன் ஆர்டர் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க கொஸ்டின் வந்து இன்னும் ஈஸியா உங்களுக்கு அந்த வே ஓகே ஃபைன், அதுவே உங்களுக்கு கரெக்ட் ஆயிடுச்சு, நீங்க அதுவே நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. பட் இது ஒரு வே நான் சொல்றேன், உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் நீங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இது ஒரு ட்ரீ இருக்கு அப்படின்னா இன்னோட டிராவல்சல் பொறுத்த வரைக்கும், ஓகே. சோ இன்னோட டிராவல்சல் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீங்க ஒரு ஒரு ஏரோ போட்டுக்கோங்க. எந்த ஏரோ அப்படின்னா டவுன் ஏரோ. ஓகே. சோ லெஃப்ட் ஃபர்ஸ்ட் டவுன் ஏரோ போட்டுக்கணும். தென் லெஃப்ட்ல இருந்து ரைட் நம்ம டிராவல் பண்றோம். ஓகே. சோ லெஃப்ட்ல இருந்து ரைட் வரும்போது எப்போ வந்து அந்த ஹெட் வந்து டச் ஆகுதோ நம்ம டிராவல் பண்றோமோ அந்த அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இப்ப நான் அவுட்புட் எழுதுறேன். 4, தென் 2. அந்த ஹெட் டச் ஆகும்போது நம்ம பிரிண்ட் பண்றோம் டிராவல் பண்ணும்போது. ஓகே. தென் 1, ஃபைனலி 3.
புரிஞ்சுச்சா மேம்? ஜஸ்ட் டவுன் ஆரோ யூஸ் பண்றீங்க. அப்படியே நீங்க ஸ்ட்ரெயிட்டா கூட எழுதலாம். லைக் 4 இந்த டவுன் 2, 5, 1, 3 இந்த மாரி நீங்க ஸ்ட்ரெயிட்டாவும் எழுதலாம். ஓகே. சோ இது ஒரு ஷார்ட்கட். அண்ட் நெக்ஸ்ட் டைப் ப்ரீ ஆர்டர். ப்ரீ ஆர்டர பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட் ஆரோ யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். இன் ஆர்டர் பொறுத்தவரைக்கும் டவுன் ஆரோ, ப்ரீ ஆர்டர் பொறுத்தவரைக்கும் எவ்வளவு பெரிய ட்ரீனாலும் நீங்க ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். தென் அகைன் டிராவல் பண்ணும்போது லெஃப்ட்ல இருந்து ரைட்டா. சோ லெஃப்ட் வரும்போதே 1 ஹிட் ஆயிடுச்சா. சோ அவுட்புட்ல வந்து 1. தென் அப்படியே வரும். தென் யார் வருவா? அடுத்து 2 வராங்க. தென் அடுத்து 4, 5 இங்க arrow இல்ல. தென் 3 ஃபைனலி 3. ஓகே. சோ ப்ரீ ஆர்டருக்கு நமக்கு ஹேரோ ஃபர்ஸ்ட் வருது. இது வந்து உங்களுக்கு எவ்வளவு பெரிய ட்ரீ கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நீங்க ஒரு ஒரு டைமா அந்த ஆர்டர் எடுத்து லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி நீங்க போடுறதுக்கு பதிலா லைக் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. சோ இதுதான் ஃபைனல் அவுட்புட் ஃபார் த ப்ரீ ஆர்டர் டிராவல்ஸ். தென் போஸ்ட் ஆர்டர். சோ போஸ்ட் ஆர்டருக்கு ஏரோ வந்து இந்த சைடு. ப்ரீ ஆர்டருக்கு நம்ம முன்னாடி போட்டோம். போஸ்ட் ஆர்டருக்கு ஏரோ திஸ். ஓகே. இப்போ அகைன் லெஃப்ட் டு ஆஸ் யூஷுவல் லெஃப்ட் டு ரைட்ல தான் டிராவல் பண்றோம். சோ பண்ணும்போது இவங்க எல்லாம் பிரிண்ட் ஆக மாட்டாங்க. பிகாஸ் அந்த ஹெட் நம்ம டச் பண்ணல. சோ இப்போ இந்த ஹெட்டை டச் பண்ணும்போது பிரிண்ட் பண்றோம் அவுட்புட்ல. அவ்வளவுதான். சோ ஹியர் 4. Then we have 5, 2, 3, then finally 1. ஓகே. சோ இன் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் டவுன் ஆரோ, ப்ரீ ஆர்டரை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆரோ, போஸ்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆரோ. அவ்வளவுதான். பட் டிராவல் பண்ணும்போது நம்ம ஆஸ் யூஷுவல் லெஃப்ட் டு ரைட்ல டிராவல் பண்ணுவோம். சோ அந்த ஹெட் வந்து ஹிட் ஆகும்போது நம்ம அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணணும். எனி டவுட் மேம்? சோ ட்ரீ டிராவல்சல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏதாவது டவுட் இருக்கா மேம்? கொஸ்டின்குள்ள போகலாமா? வெரி குட். சோ அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து எப்பவுமே ஆர்டர் ஆஃப் n இருக்கும். பிகாஸ் வி நீட் டு டிராவல் ஆல் த எலிமெண்ட் ரைட். ஸோ எல்லா நோட்ஸுமே நம்ம டிராவல் பண்றதுனால டெஃபினட்டா அதோட காம்ப்ளெக்சிட்டி டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n எலிமெண்ட்ஸும் நம்ம டிராவல் பண்றோம். ஓகே. ஸோ கொஸ்டின் the in order and pre-order traversal of a binary tree are. ஸோ in order pre-order ஓகே கொடுத்துட்டாங்க given. நம்ம வந்து post order traversal ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ போஸ்ட் ஆர்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அந்த ட்ரீல இருந்து நம்ம போஸ்ட் ஆர்டர் டிராவல்சல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ கொஸ்டின் என்னன்னா சம்டைம்ஸ் ஓகே இன் ஆர்டர் இல்லாம பிகாஸ் இன் ஆர்டர் யூஸ்வலா நம்ம ப்ரீ ஆர்டர் போஸ்ட் ஆர்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோமா? எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டு ஃபைண்ட் த ரூட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. ஏன்னா ப்ரீ ஆர்டர்ல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் ரூட்டா இருக்கும் ஆப்வியஸா. போஸ்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் எலிமெண்ட் தான் ரூட்டா இருக்கும். ஓகே. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெஃபினட்டா கம்பேர் பண்ணி தான் ட்ரீ டிரா பண்ண முடியும். வெறும் நான் ப்ரீ ஆர்டர் வச்சு என்னால ஒரு ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி வெறும் இன் ஆர்டர் வச்சு ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. பட் நம்மளுக்கு ரெண்டுமே இருந்தாதான் கம்பேர் பண்ணி ஒரு ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஓகே. சோ நான் அதை ஏன் சொல்ல வரேன்னா கொஸ்டின்ல சம்டைம்ஸ் ஓகே இன் ஆர்டர் கொடுக்காம ஓகே இன் ஆர்டர் கொடுக்காம ப்ரீ ஆர்டரும் போஸ்ட் ஆர்டரும் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. கொடுத்து ஒரு யூனிக்கான ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா டெஃபினெட்லி இட்ஸ் நாட் பாசிபிள். அது யூனிக் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாது. இது ரெண்டுத்தையும் வச்சு கிவன்ல நம்மளுக்கு எது மஸ்ட்? இன் ஆர்டர் வந்து மஸ்ட். ஸோ அந்த டைம்ல ஆப்ஷன்ல ஏதாவது cannot determine cannot like uniquely constructed இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா we need to choose that. பட் இந்த கொஸ்டின்ல இன் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. சோ ப்ரீ ஆர்டர் வந்து இன் ஆர்டர் ப்ரீ ஆர்டர் கொடுத்துட்டாங்க. சோ எப்படி ஒரு ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோன்றது நான் சொல்றேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ஆர்டருக்கு என்ன நம்ம ஆர்டர்ஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் லெஃப்ட், ரூட், ரைட். ப்ரீ ஆர்டருக்கு ஃபர்ஸ்ட் ரூட் வரும், தென் லெஃப்ட், அப்புறம் தான் ரைட் விசிட் பண்ணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இதுல எது ரூட் ப்ரீ ஆர்டர்ல? டெஃபினட்டா ஏ தான் ரூட்டா இருக்கும், ரைட்? ஸோ நான் ஏ வந்து நான் ரூட்டா, பிகாஸ் ஃபர்ஸ்ட் தானே ரூட் இருக்கு. ஓகே. தென் இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னோட ரெஃபர் பண்றேன். ஏ எங்க இருக்கு? இதுதான் ஏ. அப்போ ஏவோட லெஃப்ட்ல இருக்கவங்க எல்லாம் ஏவோட லெஃப்ட் ட்ரீல, ஐ மீன் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வருவாங்க. ஏவோட ரைட்ல இருக்கவங்க எல்லாருமே ரைட்ல வருவாங்க. அக்ரியா? ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கவங்க எல்லா எலிமெண்ட்ஸும் ரைட் ஹேண்ட்ல வருவாங்க. அப்ப நான் இங்க எழுதிடலாமா? டி, பி, இ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வருவாங்க. எஃப், சி, ஜி வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல வருவாங்க. ஓகே. சோ இப்போ யாரு வந்து ஃபர்ஸ்ட் வருவாங்கன்றத யாரு டிசைட் பண்ணுவான்னா ப்ரீ ஆர்டர்ல தான் போய் நான் டிசைட் பண்ணுவேன். நான் சொல்லிட்டேன் யார் ரைட் ஹேண்ட் சைட்ல யார் வருவா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல யார் வருவா, நான் இன்னோர்டர்ல பார்த்து சொல்லிட்டேன். இப்போ யார் அகைன் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்றத நான் ப்ரீ ஆர்டர்ல அடுத்த எலிமெண்ட்ல பாக்குறேன். அப்போ பி, பி தான் அகைன் அடுத்து வருவாங்க. ஏன்னா அவங்க தானே ரூட்டா இருப்பாங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. சோ நான் பி இதுதான் நான் சூஸ் பண்றேன். சோ பி. ஓகே. அகைன் பியோட லெஃப்ட்ல யார் இருக்கா? டி இருக்காங்க. பியோட ரைட்ல யார் இருக்கா? இ இருக்காங்க. இது வந்து நம்ம இன்ஆர்டர்ல பார்த்து டிசைட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. சோ அப்ப நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு எலிமெண்டா இருக்கனால நான் அப்படியே எடுத்து பி, இது இ. ஓகே. சோ இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு, 3 எலிமெண்ட்டும். நெக்ஸ்ட் எதுல வரும்னா எஃப்சிஜி. சோ எஃப்சிஜில யார் ஃபர்ஸ்ட் வருவான்னு எங்க நம்ம போய் செக் பண்ணோம்? ப்ரீ ஆர்டர்ல. சோ பி, டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் யார் வருவா? சி வராங்க. சோ சி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்க. ஓகே. சோ நான் சியை செலக்ட் பண்ணிட்டேன்னா சியோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல யார் இருக்கா? எஃப் இருக்காங்க. சியோட ரைட் ஹேண்ட் சைட்ல ஜி. சோ அப்படியே நான் எடுத்து டைரக்டா. ஓகே. கிளியரா எப்படி ஒரு ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்றோன்றது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுச்சா? ஜஸ்ட் ப்ரீ ஆர்டரும் இன் ஆர்டரும் கம்பேர் பண்ணி நம்ம செக் பண்றோம், அவ்வளவுதான். கிளியர்? ஓகே. சோ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா போஸ்ட் ஆர்டர் கேட்டிருக்காங்க. போஸ்ட் ஆர்டருக்கு என்ன ஆரோ? 1 செகண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றீங்க. ஓகே, அதுல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மேம் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ஆர்டர்ல ரூட் தான் ஃபர்ஸ்ட் வரும். சோ ரூட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நான் ரூட்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ நான் ரூட்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் ஏவ. செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏவோட ரைட்ல யார் வருவாங்க, ஏவோட லெஃப்ட்ல யார் வருவாங்க டிசைட் பண்ண போறது வந்து இன்னோர்டர்ல அகைன் போய் ரெஃபர் பண்றேன். ஏ இருக்காங்க. அப்போ ஏவோட ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து எஃப், சி, ஜி அதை நான் ஆப்ஷன்ஸ்ல எழுதிக்கிறேன். ஏவோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல டி, பிஇ அதை நான் ஆப்ஷன்ல எழுதிக்கிறேன். இதை வந்து நம்ம இன்னோர்டர்ல பார்த்து எழுதிட்டோம், யார் லெஃப்ட்ல வருவா யார் ரைட்ல வருவா. யார் நெக்ஸ்ட் வருவாங்க அந்த லெஃப்ட் அண்ட் ரைட்ல இருக்கவங்கன்றத டிசைட் பண்றது ப்ரீ ஆர்டர். சோ டி, பி ஆப்ஷன்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர்ல பி தான் ஃபர்ஸ்ட் வருது. அவங்க தான் ரூட்டா இருக்க முடியும். சோ பி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சோ பேலன்ஸ் வந்து பியோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நீங்க பாருங்க, இன்னோர்டர்ல பியோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல டி இருக்காங்க. பியோட ரைட் ஹேண்ட் சைட்ல இ இருக்காங்க. அதுதான் நான் டி, இ ஆட் பண்ணிட்டேன். தென் அகைன் நான் ரைட் ஹேண்ட் சைட்க்கு வந்தேன்னா எனக்கு ஆப்ஷன் வந்து எஃப், சி, ஜி இருக்காங்க. அவங்கள யார் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்ற ப்ரீ ஆர்டர்ல போய் செக் பண்றேன். சி தான் ஃபர்ஸ்ட் வராங்க. சோ சியை நான் ரூட்டா அகைன் ரைட் சப்ட்ரிக்கு ரூட்டா செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு எலிமெண்ட் இருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு எலிமெண்ட் இருக்காங்க. சோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போஸ்டோட டிராவல்சல் பொறுத்த வரைக்கும் சேம் நம்மளுக்கு ரைட் ஆரோ, அப்படியே ரைட் ஆரோ. சோ லெஃப்ட்ல இருந்து நம்ம டிராவல் பண்ணோம்னா டி ஹிட் பண்ணிட்டோம். சோ டி, இ ஹிட் பண்ணிட்டோம். இ, தென் பி ஹிட் பண்ணிட்டோம். பி, தென் எஃப், ஜி, தென் சிஇ. வெரி குட் மேம்.
So the right option is A. D, E, B, F, G, C, A. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா மேம்? கிளியர்? ட்ரீ ட்ராவர்சல் டெக்னிக் கிளியர் ஆயிட்டீங்களா? எனி டவுட்? வெரி குட். ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது மட்டும் ஜஸ்ட் நீங்க பார்த்து பண்ணுங்க. இதுவே போஸ்ட் ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா லாஸ்ட்ல இருக்கிறத ரூட்னு எடுக்கணும். ஓகே, சோ அதுதான் டிஃபரன்ஸா இருக்கும். இங்க ப்ரீ ஆர்டர் கொடுத்துருக்கனால ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத நம்ம ரூட்னு எடுக்கணும். எடுத்துட்டு இன்ஆர்டர்ல போய் நான் கம்பேர் பண்றேன். அந்த ஏக்கு அந்த எலிமெண்ட்டுக்கு லெஃப்ட்ல யார் வராங்களோ அவங்க லெஃப்ட் சப்ட்ரி, ரைட்ல யார் வராங்களோ அவங்க ரைட் சப்ட்ரி. சோ அகைன் அதுல யார் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்றத திரும்ப அகைன் ப்ரீ ஆர்டர்ல போய் செக் பண்றேன். யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்கள சூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏதாவது நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ட்ரை பண்ணுங்க மேம். ஜஸ்ட் நீங்க ஒரு ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி இதே ஆர்டர்ல போற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ட்ரை பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ்னா ஐ வில் ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க மேம், நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் அரே ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பைனரி. ஓகே, ஸோ ஒரு பைனரி ட்ரீய அரேல ரெப்ரசன்ட் பண்ணும்போது என்னென்ன கேசஸ் இருக்கு? பிகாஸ் நார்மலி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு லிங்க் லிஸ்டா எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு நோட்ல இருந்து இன்னொரு நோட் போறதுக்கு டெஃபினெட்லி வி ஹேவ் பாயிண்டர்ஸ். ஸோ பாயிண்டர் பேஸ் பண்ணி நம்ம போவோம். இதுதான் லெஃப்ட் நோடு, இதுதான் ரைட் நோட் சொல்லிட்டு உங்களால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பட் அரேவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ இதுக்கு வந்து செப்பரேட் ஃபார்முலா இருக்கு இதை பைனரி ட்ரீயா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது. ஓகே, ஸோ அதான் பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. சி, ஸோ அரேவோட ரெப்ரசன்டேஷன் இது வந்து ஒரு பைனரி ட்ரீ நான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். இதை வந்து அரேவா ஸ்டோர் பண்ணும்போது இங்க பாருங்க, ஏ பி சி டி லீனியரா தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இந்த ஹையரார்கல் ஸ்ட்ரக்சரை நான் லீனியரா ஸ்டோர் பண்றேன். ஓகே, இப்போ பாருங்க ஏ பி சி டி இ வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அதோட இண்டெக்ஸும் நம்மளுக்கு வந்துடும் அரேவை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ அரேவா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பைனரி ட்ரீயை அரேவா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சி இதுல எது இப்ப சி இருக்கு, எது லெஃப்ட் சைல்டு எது ரைட் சைல்டு நம்மளுக்கு தெரியாது. அக்ரி? பிகாஸ் இந்த இதுல பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஏக்கு பி லெஃப்ட் சைல்டு, ஏக்கு சி லெஃப்ட் சைல்டு நம்மளுக்கு தெரியும். பட் அரேவா இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இப்ப சியோட லெஃப்ட் சைல்டு யாருன்னு நம்மளால ஈஸியா சொல்ல முடியுமா? இல்ல பியோட லெஃப்ட் சைல்டு யாருன்னு, லெஃப்ட் ஆர் ரைட் யாருன்னு நம்மளால சொல்ல முடியுமா? கிடையாதுல. அக்ரி? நம்மளால ஆன்சர் பண்ண முடியுமா? நோ, ரைட்? சோ அதுக்கு தான் நம்மளுக்கு செப்பரேட் ஃபார்முலா இருக்கு டு சால்வ் தட். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா அதோட மேப் பண்ணி அந்த அட்ரஸ் லைக் அந்த ஃபார்முலா வச்சு மேப் பண்ணி நம்மளால ஈஸியா இது லெஃப்ட் சைல்டு இது ரைட் சைல்டுக்கு ஈஸியா நம்மளால டிராவல் பண்ண முடியும். ஓகே, சோ அதுதான் லாஜிக். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இங்க பாருங்க, இப்போ நான் சொல்ல போற இந்த ஃபார்முலா வந்து அரே ஸ்டார்ட்ஸ் வித் 0 இண்டெக்ஸ் இந்த பார்ட்க்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத நான் சொல்றேன். லெஃப்ட் சைல்டுக்கு 2 இன்டூ ஐ பிளஸ் 1. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் திங் ஒரு எக்ஸாம்பிள். இப்ப நான் பியோட லெஃப்ட் சைல்டு வந்து இந்த ட்ரீல நான் பாக்குறேன். பியோட லெஃப்ட் சைல்டு யாரு? டி. ஓகே, இதுவே நான் அரேல பாக்குறேன். பியோட லெஃப்ட் சைல்டு எனக்கு வேணும் அப்படின்னா பியோட இண்டெக்ஸ் யாரு? பியோட இண்டெக்ஸ் 1. வெரி குட். சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா 2 இன்டூ இந்த ஃபார்முலா அப்படியே எடுக்கிறேன். எனக்கு லெஃப்ட் சைல்டு பியோட லெஃப்ட் சைல்டுக்கு போகணும் அப்படின்னா எங்க நான் நிக்கிறேனோ அதோட இண்டெக்ஸ். ஸோ 2
இன்டூ ஐ வந்து எனக்கு இண்டெக்ஸ் பியோட இண்டெக்ஸ் என்ன 1 தென் பிளஸ் 1 ஸோ 2 பிளஸ் 1 3 அப்போ லெஃப்ட் பியோட லெஃப்ட் சைல்டு எங்க இருக்காங்கன்னா 3ல இருக்காங்க 3ல பாருங்களேன் டி இருக்காங்களா கரெக்டா பியோட லெஃப்ட் சைல்டு வந்துட்டாங்களா டி ஓகே நெக்ஸ்ட் இப்போ எனக்கு ரைட் சைல்டு பியோட ரைட் சைல்டு கண்டுபிடிக்கணும்னா அகெயின் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ரைட் சைல்டுக்கு 2 இன்டூ பியோட இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு 1 தென் பிளஸ் 2 ஸோ வில் கெட் 4 அப்போ ஃபோர்த் இண்டெக்ஸ்ல பியோட ரைட் சைல்டு இருக்காங்க ஸோ பியோட ரைட் சைல்டு இங்க பாருங்களேன் இ இருக்காங்க கரெக்டா இதுவே எனக்கு பேரண்ட் நோடுக்கு அதாவது பேரண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சேம் நான் பி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் பியோட பேரண்டே நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன் அப்படின்னா ஃப்ளோர் ஆஃப் ஐ மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் ஒன் டிவைட் பை ஓகே ஸோ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ டிவைட் பை டூ எனிதிங் டிவைட் ஐ மீன் ஜீரோ டிவைட் பை டூ வில் ஜீரோ சோ இப்ப ஜீரோ பிளேஸ்ல எனக்கு பியோட பேரண்ட் இருக்காங்க அப்ப ஜீரோ பிளேஸ்ல போய் பாக்குற ஏ இருக்காங்க சி ஏ தான் பியோட பேரண்ட் கரெக்டா வந்துருச்சா கிளியர் எதுக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோன்றத கிளியரா புரிஞ்சுக்கோங்க ஃப்ளோர் வந்து நம்ம ஸ்மாலஸ்ட் வேல்யூவா எடுக்கிறோம் இன் கேஸ் உங்களுக்கு வந்து 1.5 ஏதாவது ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா ஃப்ளோர் ஆஃப் 1.5 வந்து விச் வில் கிவ் 1 ஸ்மாலஸ்ட் இன்டீஜரை நம்ம சூஸ் பண்றோம் அதான் ஃப்ளோர் வெரி குட் சோ நெக்ஸ்ட் நம்ம என்னன்னா அரே வந்து ஸ்டார்ட்ஸ் வித் 1 இதுக்கு முன்னாடி என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அரே ஸ்டார்ட்ஸ் வித் 0 பார்த்தோம் இப்ப நம்ம ஃபார்முலா வந்து ஜஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன டிஃபரன்ஸ்னா ஒன்னே ஒண்ணு அங்க பிளஸ் ஒன் இருக்குல்ல இங்க வந்து அந்த பிளஸ் ஒன் இருக்காது அங்க பிளஸ் டூ இருக்கா இங்க பிளஸ் ஒன் இருக்கும் சோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஹவு வி ஃபைண்ட் ஐ வேல்யூன்னு கேக்குறீங்க மேம் நம்ம என்ன பாயிண்டர்ல இப்போ நான் இப்போ எனக்கு ஏல நான் இருக்கேன் அப்படின்னா ஏவோட இண்டெக்ஸ் எடுக்கணும் நான் எதுல எனக்கு நான் டிராவல் பண்றேனோ அதோட இண்டெக்ஸ் எடுக்கணும் அவ்வளவுதான் அதை நம்ம செப்பரேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்காது சாரி சோ யா இதுல ஸ்டார்ட்ஸ் வித் ஒன்னு இப்ப அரே வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து லைக் அரே ஸ்டார்ட்ஸ் வித் ஒன்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபார்ம்ல தான் வரும் சி அகெயின் டூ இன்டூ ஐ லெஃப்ட் சைல்டு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நான் திரும்ப அகைன் நான் ஒரே பி எக்ஸாம்பிளா எடுத்திருக்கேன் சி டூ இன்டூ பியோட இண்டெக்ஸ் என்ன நம்மளுக்கு டூ இருக்கு இங்க அரே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒன்ல தான் நம்ம ரெஃபர் பண்ணுவோம் ஸோ டூ இருக்கு அப்போ டூ இன்டூ ஃபோர் which will give 2 into 2 which will give 4 ஸோ ஃபோர்த்ல தான் எனக்கு லெஃப்ட் சைல்டு இருக்காங்க இங்க பாருங்க ஃபோர்த்ல தான் நமக்கு லெஃப்ட் சைல்டு இருக்காங்க சேம் நான் பிக்கு ரைட் ஃபைண்ட் அவுட் பண்றேன் அப்படின்னா ஐ நீட் டு டேக் திஸ் ஃபார்முலா ஸோ டூ இன்டூ டூ பிளஸ் ஒன் ஃபோர் பிளஸ் ஒன் ஃபைவ் ஸோ ஃபைவ்ல தான் என்னோட ரைட் சைல்டு இருக்காங்க ஸோ பியோட ரைட் சைல்டு ஃபைவ் இ விச் இஸ் கரெக்ட் நெக்ஸ்ட் பியோட பேரண்ட் அகெயின் நம்மளுக்கு வந்து ஃப்ளோர் ஆஃப் ஐ டிவைட் பை டூ ஸோ ஐ வந்து டூ divided by 2 which will give 1 so 1ல தான் எனக்கு parent இருக்காங்க a இதுவே எனக்கு d ஓட லெஃப்ட் சைல்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் d ஓட லெஃப்ட் சைல்டு இப்போ நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன் லெஃப்ட் சைல்டு ஃபார்முலாவை 2 இன்டூ d ஓட இண்டெக்ஸ் என்ன 4 which will give you 6 right பட் இந்த அரேல 6 இல்ல அப்பனா நோ சைல்டு அதுக்கு சைல்டு இல்ல அது லீஃப் நோடு ஏன்னா சிக்ஸ்தோட இண்டெக்ஸ் இதுல இல்ல அப்படின்னா டெஃபினட்டா அதோட லீஃப் நோட் இருக்காது ஐ மீன் அதோட சைல்டு நோட் இருக்காது சாரி 8 ஆட் பண்ணி 8 வந்து நம்மளோட அரேல இல்ல அதனால லெஃப்ட் சைல்டு தேர் இஸ் நோ லெஃப்ட் சைல்டு எனி டவுட் மேம்
ஃபார்முலா மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் மேம். அந்த அரே ஸ்டார்ட்ஸ் வித் 0க்கு ஒரு ஃபார்முலா, அரே லெவல் ஸ்டார்ட்ஸ் வித் 1க்கு ஒரு ஃபார்முலா. சோ இது 2மே நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எப்படி எக்ஸாம்ல ஏதாவது உங்களுக்கு நியூமெரிக்கலா லைக் கொஸ்டின்ஸ் குடுத்து, ஐயோட வேல்யூ குடுத்து ஏதாவது கேட்டாங்கன்னா, உங்களால ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணி சொல்ற மாரி இருக்கும். கொஸ்டின்ல குடுத்துருவாங்க. இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் 0 ஆர் 1. எதுவுமே குடுக்கல அப்படின்னா, டெஃபினட்டா பை டிஃபால்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் 0. அரே ஸ்டார்ட்ஸ் வித் 0 தான். சோ நம்ம 0வோட ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். சூஸ் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து த்ரெட்டட் பைனரி. சோ பைனரி ட்ரீ யூஸ்வலா நம்மளுக்கு எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குல்ல, இப்படிதான் நம்மளுக்கு மெமரியில ஸ்டோர் ஆகும். ஒன்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து லெஃப்ட் சைல்டு வந்து 2, ரைட் சைல்டு 3. ஓகே. சோ அதுக்கு வந்து ஒரு அட்ரஸ் இருக்கும், பாயிண்ட் பண்ணியிருக்கும். அந்த பாயிண்டருக்குள்ள போய் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைல்டு போகும் அண்ட் அதை பாயிண்ட் பண்ணியிருக்கிறதுல ரைட் ஹேண்ட் சைல்டு ஆஸ் அ லிங்க் லிஸ்ட் அதாவது ரெப்ரசன்ட் ஆகுது ஆக்சுவலி. இப்போ சி இப்ப இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8க்கு சைல்டு இல்ல, 9க்கு சைல்டு இல்ல, 10க்கு சைல்டு இல்ல, 11க்கு சைல்டு இல்ல, 12க்கு சைல்டு இல்ல. ஏன்னா அதெல்லாம் லீஃப் நோட். அப்போ லீஃப் நோடுக்கு நம்மளோட இந்த அட்ரஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அட்ரஸும் ரைட் ஹேண்ட் சைடு அட்ரஸும் என்னவா இருக்கும், நல்லா தான் இருக்கும். பிகாஸ் தெர் இஸ் நோ சைல்டு, ரைட்? எஸ், 5க்கு வந்து நம்மளுக்கு அகைன் 5க்கு சைல்டு கிடையாது, அதுவுமே லீஃப் நோடு தான். சோ நம்ம வந்து என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு நல்ஸ் ஸ்டோர் பண்றோம், அது பிரயோஜனமே கிடையாது. கரெக்டா? ஒரு நல் ஸ்டோர் பண்றது வந்து நம்மளுக்கு மெமரி தான் வேஸ்ட் ஆகும். அதுக்கு ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்டருக்கு நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் கிரியேட் பண்றது எல்லாமே மெமரி தான் வேஸ்ட் ஆகும். சோ அந்த அத அத ஓவர் கம் பண்றதுக்கு தான் யார் வருவாங்க அப்படின்னா, த்ரெட்டட் பைனரி உள்ள வருவாங்க. சோ த்ரெட்டட் பைனரி என்ன பண்ணுவாங்கன்றத நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்களேன், ஒரு நார்மல் பைனரி ட்ரீ இதுதான். சோ இதுல பாத்தீங்கன்னா எத்தனை நல் இருக்குன்னு பாருங்க. இந்த நல் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்கும். 19 இது நல். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ 9 நல்ஸ் இருக்கு. இதுவே எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. 8 எலிமெண்ட்ஸ்க்கு நம்ம 9 நல் ஸ்டோர் பண்றோம். அப்ப எவ்வளவு மெமரிஸ் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகுது? சோ இந்த நல்ஸ்க்கு பதிலா நம்ம என்ன பண்றோம்னா, இன்ஸ்டெட் ஆஃப் தட், இந்த நல்லுக்கு பதிலா நம்ம ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்றோம். ஓகே. அதுதான் த்ரெட்டட் பைனரி. என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்டோர் பண்றதுன்றத நான் சொல்றேன். சோ அதுதான் இந்த இந்த நார்மல் பைனரி ட்ரீ நம்ம ஸ்டாக்லயோ கியூலயோ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வில் டேக் சம் மெமரி, எஃபிஷியண்டா இருக்காது, ரொம்ப ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நிறைய எடுக்கும். சோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் த்ரெட்டட் பைனரி ட்ரீ உள்ள வராங்க. த்ரெட்டட் பைனரி ட்ரீ என்ன பண்ணும்னா, ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணும். இன்ஸ்டெட் ஆஃப் நல் பாயிண்டருக்கு பதிலா ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணும். சோ தட் எனக்கு வந்து ஸ்டாக் அண்ட் கியூ டிராவர்சல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, எதுக்கு ஸ்டாக் அண்ட் கியூஸ் உள்ள வராங்கன்னா, இன்னோட டிராவர்சலுக்குலாம் பேசிக்கா நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுறது வந்து ஸ்டாக் அண்ட் கியூ வச்சுதான். இப்போ ஒரு பைனரி ட்ரீல டிராவர்சல் நம்ம இன்னோட டிராவர்சல் பெர்ஃபார்ம் பண்றோம்னா, இன்டர்னலா நான் சொல்றேன், ஸ்டாக் அண்ட் கியூ வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் நமக்கு ஸ்டோர் பண்ணுவோம். சோ அதெல்லாம் இதுல அவாய்ட் பண்ணலாம். சோ எப்படி அவாய்ட் பண்ணலான்றத நான் சொல்றேன். சோ லெஃப்ட் நல்லுக்கு பதிலா, இப்ப நம்ம நல்லுன்னு ஸ்டோர் பண்றோம், அதுக்கு பதிலா அந்த நல்லு வந்து சம்திங் பாயிண்ட் பண்ணியிருக்கும், ப்ரெடிசஸர். லெஃப்ட் நல் பாயிண்டர் வந்து ப்ரெடிசஸரை பாயிண்ட் பண்ணியிருக்கும், ரைட் நல் பாயிண்டர் வந்து சக்சஸரை பாயிண்ட் பண்ணிருக்கும். சோ தட் மெயின் திங் என்ன அப்படின்னா, இன்ஆர்டர் டிராவர்சல் ஈஸியா நம்மளால பண்ண முடியும். அதான் இதோட பெனிஃபிட்டே. நோட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டட் பைனரி பொறுத்த வரைக்கும் டிராவர்சல் டெக்னிக் எல்லாமே நம்ம ஈஸியா பண்ணலாம். பட் மெயினா ஃபோக்கஸ் பண்றது வந்து இன்னோட டிராவர்சல் வந்து ஈஸியா பண்ண முடியும் என்னால. சோ எப்படின்றத ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் த்ரெட்டட் பைனரி ட்ரீ இருக்கு. அதுல வந்து 2 டைப் இருக்கு, சிங்கிள் அண்ட் டபுள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் த்ரெட்டட் பைனரி ட்ரீ. சோ ஐ வில் கிவ் யூ ஒன் ஆப்ஷன் ஹியர். இப்ப இதுல பாருங்களேன்,
இது வந்து சிங்கிள் த்ரெடட். எய்தர் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும் பாயிண்ட் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏதாவது ஒரு சைடு இருந்துச்சுன்னா அது வந்து சிங்கிள் த்ரெடட் பைனரி ட்ரீ. இதுல பாருங்களேன், இந்த ஒன்னு இருக்குல்ல, இந்த ஒன்னோட இப்ப நீங்க லிங்க் லிஸ்டா பாத்தீங்கன்னா ஒன்னு இருக்கும். கரெக்டா? இங்க நல் இருக்கும். பிகாஸ் நோ சைல்டு. இங்கேயும் நல் இருக்கும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த நல்ல எடுத்துட்டு அகெயின் எனக்கு முன்னாடி ப்ரெடிசஸரை பாயிண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சக்சஸரை பாயிண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ரைட்ல. இப்ப பாருங்களேன், இப்ப இதுக்கு இன்னொரு டிராவல்சல், இந்த ட்ரீக்கு ஜஸ்ட் இன்னொரு டிராவல்சல் எடுத்து எழுதுறேன். சோ தட் 1 3 5 6 7 8 9 11 30. ஓகே, சோ இதுதான் இன்னோட டிராவல்சல். இன்னோட டிராவல்சல் எடுத்து நான் எழுதிட்டேன். இப்போ எனக்கு பாருங்களேன், இந்த இந்த பாயிண்டர் வந்து எனக்கு 13ல பாயிண்ட் பண்ணியிருக்கு. இந்த பாயிண்டர் எனக்கு 5 வந்து 6 பாயிண்ட் பண்ணியிருக்கு. 7 வந்து 8 பாயிண்ட் பண்ணியிருக்கு. 8 வந்து ஐ மீன் 9 வந்து 11 பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்ப பாருங்க, இதுல பாருங்களேன், 1 வந்து 3 பாயிண்ட் பண்ணியிருக்கா, 5 அகைன் 6 பாயிண்ட் பண்ணியிருக்கா. ஓகே, நெக்ஸ்ட் 7 அகைன் 8 பாயிண்ட் பண்ணியிருக்கா, தென் 9 அகைன் 11 பாயிண்ட் பண்ணியிருக்கா. சோ பாயிண்ட் பண்ணி இருக்கறனால எனக்கு இன்னோடரோட என்னது ப்ரெடிசஸர் சக்சஸர் எனக்கு இருக்கு. ரைட்ல எனக்கு சக்சஸர்ல இருக்கு. சக்சஸர் பாயிண்ட் பண்ணிருக்கு. இதுவே லெஃப்ட் அப்படின்னா நம்மளுக்கு லெஃப்ட் பாயிண்ட், இதுவே லெஃப்ட் பாயிண்டர் மட்டும் இருந்துச்சுன்னா அது யார பாயிண்ட் பண்ணிருக்கும்னா ப்ரெடிசஸர். இதுதான் லாஜிக். சோ இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டோரிங் நல்லுக்கு பதிலா நான் ஒரு பாயிண்டர் ஆட் பண்றேன். அந்த பாயிண்டர் வந்து யார பாயிண்ட் பண்ணிருக்கோம்னா ரைட் பாயிண்டர்னா சக்சஸர், லெஃப்ட் பாயிண்டர்னா ப்ரெடிசஸர். சோ தட் எனக்கு இன்னொரு டிராவல்சல் எனக்கு எதனால ஈஸியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒன்னுக்கு வந்துட்டேன், ஒன்ஸ் ஒன்னுக்கு வந்துட்டேன்னா நான் அகைன் என்ன பண்ணிடலாம், அந்த பாயிண்டரை யூஸ் பண்ணி நான் 3க்கு மூவ் பண்ணிடலாம். அகைன் அந்த பாயிண்டரை யூஸ் பண்ணி அடுத்து 5க்கு வந்துடலாம். 5க்கு வந்து அடுத்து நான் ஒரு என்ன என்ன சொல்றது, லைக் ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு மூவ் பண்ண தேவையில்லை. இந்த பாயிண்டரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா நான் மூவ் பண்ணிக்கலாம். அக்ரியா? கான்செப்ட் கிளியரா புரிஞ்சுச்சா மேம்? எதுக்கு நம்ம பாயிண்டர் ஸ்டோர் பண்றோம்? நல்ல வேஸ்டா ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு பாயிண்டர் நான் அதுக்கு பார்த்தா நல்லுக்கு பதிலா ஒரு பாயிண்டர் ஆட் பண்றேன். சோ தட் எனக்கு வந்து டிராவல்சல் பண்ணும்போது ஈஸியா நான் 1ல இருந்து 3க்கு போயிடலாம். அகைன் 3ல இருந்து அகைன் 5க்கு வந்துட்டு 5ல இருந்து 6க்கு போயிடலாம். ஒரு பாத் கிடைக்கும் நம்மளுக்கு. கரெக்டா? சோ அதுக்கு தான் வந்து நம்ம த்ரெட்டட் பைனரி ட்ரீன்னு சொல்றோம். சோ இது வந்து சிங்கிள். இதுவே நான் லெஃப்ட், இந்த எக்ஸாம்பிள் வந்து ரைட் கொடுத்துருக்கேன். இது வந்து ரைட் த்ரெட்டட் பைனரி ட்ரீன்னு சொல்லுவோம். சிங்கிள்லே ரைட் லெஃப்ட் இருக்கு. ரைட் லெஃப்ட் இருக்கு. சோ ரைட் ஹேண்ட் சைட் பாயிண்டர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, சிங்கிள்னாலே ஒரு பாயிண்டர் தான் இருக்கும். எய்தர் ரைட் இருந்துச்சுன்னா ரைட் த்ரெட்டட், இல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்துச்சுன்னா லெஃப்ட் த்ரெட்டட். ஓகே, இதுதான் கொடுத்துருப்போம். லெஃப்ட் த்ரெட்டட் சிங்கிள் இருந்து ஒன் வே த்ரெட்டட்னு சொல்லுவாங்க. இதுல வந்து லெஃப்ட் த்ரெட்டட் இருக்கு, ரைட் த்ரெட்டட் இருக்கு. லெஃப்ட் த்ரெட்டட் வந்து நம்மளுக்கு ப்ரெடெசஸரை வந்து பாயிண்ட் பண்ணும். ரைட் த்ரெட்டட் வந்து நம்மளுக்கு சக்சஸரை பாயிண்ட் பண்ணும். இன்னொருவரோட சக்சஸர். நோ மேம், ஸ்டாக் அண்ட் கியூ இஸ் டிஃபிகல்ட் டு இம்ப்ளிமெண்ட் இன் பைனரி ட்ரீன்னு கேட்பீங்க. நான் என்ன சொல்றேன்னா டிராவர்சல், ட்ரீ டிராவர்சலுக்கு அது டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸ்டாக் அண்ட் கியூ வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டிஃபிகல்ட் இன் த சென்ஸ் அது வந்து நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எடுக்கும். அதனால நம்ம டிஃபிகல்ட்னு சொல்றோம். அதை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம த்ரெட்டட் பைனரி நல்லுக்கு பதிலா ஒரு பாயிண்டரை ஸ்டோர் பண்றோம். சோ தட் இது நெக்ஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணிருக்கும். நம்மளால ஈஸியா டிராவல் பண்ணிக்கலாம். ரைட் த்ரெட்டட் வந்து ஒண்ணுமே இல்ல மேம். சி இங்க பாருங்க, இந்த இங்க லெஃப்ட் ஐ மீன் ரைட், இதுதான் ரைட் த்ரெட்டட் ஆக்சுவலி. இந்த எக்ஸாம்பிள் லெஃப்ட் த்ரெட்டடா ஒண்ணுமே இல்ல. 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 வந்து நம்மளுக்கு
இப்ப பாத்தீங்கன்னா 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 5 வந்து 6 பாயிண்ட் பண்ணிருக்கல ப்ரெடெசஸர். இதுதான் ரைட் த்ரெட்டா நான் இந்த எக்ஸாம்பிள். பட் லெஃப்ட்னு வச்சுக்கோங்களேன். இத பாயிண்ட் பண்ணிருக்கும். இது இருக்காது. அதாவது லெஃப்ட்னா ப்ரெடெசஸர பாயிண்ட் பண்ணிருக்கும். அந்த பாயிண்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் தான். ரைட் ஹேண்ட் சைடு நல்லா தான் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இப்ப இந்த 7 எடுத்துக்கோங்களேன். 8 பாயிண்ட் பண்ணிருக்கு. ஆனா இது வந்து என்ன ஆகும்னா அகைன் 6 பாயிண்ட் பண்ணிருக்கும். இதுதான் லெஃப்ட் த்ரெட்டர். ப்ரெடெசஸர பாயிண்ட் பண்ணிருக்கு. டூ வே த்ரெட்டட் இருக்கு. அதுதான் வந்து டபுள் த்ரெட்டட் பைனரி. ஐ மீன் டபுள் த்ரெட்டட் ட்ரீ. ஸோ டபுள் த்ரெட்டட் ட்ரீ பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லி த்ரெட்டட்னு சொல்லுவோம். வி ஹேவ் அதர் நேம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடுமே இருக்கும். ஸோ யூ கேன் சி எக்ஸாம்பிள் ரைட். இது வந்து நார்மல் பைனரி ட்ரீ. அதோட இன்னோட டிராவல்சர். இதுல பாத்தீங்க அப்படின்னா நல்லுக்கு பதிலா இந்த எக்ஸ் இருக்கிறதெல்லாம் நல்லு. ஸோ இந்த நல்லுக்கு பதிலா பாருங்க முன்னாடி இது ஸ்டோர் பண்ணுது. இது வந்து நம்மளுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி. அதனால இது வந்து நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணியிருக்கும். பட் அதுக்கு ப்ரீவியஸ் இது எதுவுமே பாயிண்ட் பண்ணியிருக்காது. நல்லா தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பியும் பாயிண்ட் பண்ணியிருக்கும். அகைன் சிக்கு சைல்டு இருக்கு. இப்ப இந்த ஜி எடுத்துக்கோங்களேன். ரைட் ஹேண்ட் சைடும் இருக்கு. ஐ மீன் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடும் இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு யார பாயிண்ட் பண்ணிருக்கு? ப்ரெடெசஸர பாயிண்ட் பண்ணிருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு வந்து சக்சஸர பாயிண்ட் பண்ணிருக்கு. இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த இன்னோட டிராவல்சர்லயே ஜியோட ப்ரெடெசஸர் வந்து ஜியோட சக்சஸர் வந்து இங்க பாருங்க. ஜியோட ப்ரெடெசஸர ரைட் ஹேண்ட் இல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாயிண்ட் பண்ணிருக்கு. சக்சஸர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு பாயிண்ட் பண்ணிருக்கு. ஜஸ்ட் ஒரு பாயிண்டர். அதுதான் அந்த பாயிண்டர் பேர் தான் த்ரெட்னு சொல்றோம். சரி. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கிடையாது. பட் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். கிளியர்? எனி டவுட் மேம்? எனி டவுட்? டூ வே ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ டூ வேனா ஒண்ணுமே இல்லை மேம். ரைட்டு லெஃப்ட் ரெண்டுமே இருக்கும். லெஃப்ட் பாயிண்டரும் இருக்கும், ரைட் பாயிண்டரும் இருக்கும். அதுதான் டூ வே. சிங்கிள்ல பாத்தீங்கன்னா எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட் தான் இருக்கும். ஸோ டூ வேல பாத்தீங்கன்னா மேம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்டதில்லை இந்த கான்செப்ட்ல. ஒரு கொஸ்டின் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்ல கேட்டிருந்தாங்க எனக்கு டெஃபினிஷன்ஸ் கொடுத்துட்டு. பட் இதுல ரொம்ப கொஸ்டின்ஸ் ஐ மீன் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்ப ரேர் மேம். உங்களுக்கு இதுல ஆட் பண்ணிருப்பேன், டெஸ்ட் சீரீஸ்ல ஆட் பண்ணிருப்பேன். பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இல்ல. சோ யா இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. ரெண்டு த்ரெட்டட் இருக்கு. லெஃப்ட் ரைட் இருக்கும். ரெண்டுமே இருக்கும் பாயிண்ட் இதுல. சோ இதுல இப்போ நான் ஜி இதுதான் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஜி ஓகே. சோ எஃப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எஃப்ஓட லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா யார் பாயிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா எஃப் வந்து நம்மளுக்கு லீஃப் நோட் ரைட். லீஃப் நோடோட லெஃப்ட் வந்து யார் பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ப்ரெடெசஸர். இதுதான் லெஃப்ட் பாயிண்ட். ஸோ லெஃப்ட்ல வந்து ப்ரெடெசஸரை பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ரைட்ல பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது. பிகாஸ் தட் இஸ் த லாஸ்ட் ரைட். ஸோ அதனால எதுவுமே இருக்காது. ஆஸ் யூஷுவல் நல்லதா இருக்கும். நல்ல வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான். ஸோ அதுதான் கான்செப்ட். நிறைய நல்லுக்கு பதிலாக ஒரு பாயிண்டர் ஆட் பண்றோம் அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து ஆப்வியஸா இந்த மாதிரி சினாரியோக்கெல்லாம் நல்லதுதான். ஏன்னா எஃபோட ரைட் ஹேண்ட் சைட்ல எனக்கு யாருமே இல்ல பாயிண்ட் பண்றதுக்கு. ஸோ நல்ல இப்ப ஜி எல்லாம் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு இ பாயிண்ட் பண்ணிருக்கு ப்ரெடெசஸரை. ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா ஏ பாயிண்ட் பண்ணிருக்கு சக்சஸர். ரெண்டு பாயிண்டருமே நம்மளுக்கு இருக்கும். லெஃப்டும் இருக்கும், ரைட்டும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ இதுக்கு முன்னாடி ட்ரீ பார்த்தோம். ட்ரீல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நோட்ஸ்ல வந்து எந்த கண்டிஷனும் இல்லை. தென் பைனரி ட்ரீ பார்த்தோம். ஸோ பைனரி ட்ரீல வந்து எய்தர் 0 அட்மோஸ்ட் 2 சில்ட்ரன் இருக்கணும். 1 2 இது இருக்கணும். இதுதான் பைனரி ட்ரீ. இதே பைனரி ட்ரீ கண்டிஷன் வச்சு ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன். இதே 0 1 ஆர் 2 தான் இருக்கணும்.
கண்டிஷன் என்ன அப்படின்னா லெஃப்ட் நோடு வந்து பேரண்ட் அதாவது ரூட் நோட விட நம்மளுக்கு ஸ்மாலரா இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு வந்து ரூட் நோட விட கிரேட்டரா இருக்கும். அதுதான் இங்க ஃபார்முலா. இங்க பாருங்க பைனரி சர்ச் ட்ரீ பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஸ்மாலரா இருக்கணும் ரூட்டை விட. ரைட் ஹேண்ட் சைடு வந்து ரூட்டை விட கிரேட்டரா இருக்கும். அதுதான் வந்து பைனரி சர்ச் ட்ரீ. ஓகே. சோ இது எதுக்காக உள்ள கொண்டு வரோம்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்னென்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்திருக்கோம்? நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல என்னென்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி இது வரைக்கும் லீனியர் ஃபுல்லா பார்த்திருக்கோம். அரே, ஸ்டாக்கு, கியூ, லிங்க் லிஸ்ட் இதுல நம்ம நிறைய டைம் காம்ப்ளெக்சிட்டி டிஸ்கஸ் பண்ணோம். சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ரெண்டு வெரைட்டி தான் பார்த்திருக்கோம் ஆக்சுவலி. நம்ம எய்தர் ஆர்டர் ஆஃப் ஒன்னா இருக்கலாம் இல்லைன்னா ஆர்டர் ஆஃப் என். இதை தான் நம்ம மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஓகே. சோ இந்த கான்செப்ட்ல இருந்து நம்ம யாரு உள்ள வருவாங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் லாகின். ஓகே. சோ ஆர்டர் ஆஃப் லாகின் வந்து எப்போ உள்ள வருவாங்கன்னா பைனரி சர்ச் ட்ரீ. ஓகே. சோ இப்போ ரூட்டோட லெஃப்ட் இது வந்து நம்மளுக்கு ஸ்மாலரா இருக்கணும். இது வந்து நம்மளுக்கு கிரேட்டரா இருக்கணும். ரைட் ட்ரீ ரூட்டை விட கிரேட்டரா இருக்கும். சோ எப்படி லாகின் வருவாங்கன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பைனரி சர்ச் ட்ரீல பொறுத்த வரைக்கும் சர்ச்சிங் ஆப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரூட்டை விட நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கம்மியா இருப்பாங்க, ரைட் ஹேண்ட் சைடு ரூட்டை விட அதிகமா இருப்பாங்க. இதுதான் இதுக்கு எக்ஸாம்பிளே. ஓகே. இப்போ ஒரு எலிமெண்ட்டை நான் சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் ரூட்டே டிசைட் பண்ணிடலாமா? எந்த சைடு நான் போகணும், எய்தர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகணுமா ரைட் ஹேண்ட் சைடு போகணுமான்றதை நான் ரூட்டை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங். ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்ப நான் தேட போற எலிமெண்ட் வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன பண்றேன் 10 கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ரூட் நோட் 10 வந்து நான் செக் பண்றேன். 10 விட நான் தேடுற எலிமெண்ட் கம்மியா இருக்குன்னா நான் எந்த சைடு மூவ் பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் ஈஸியா மூவ் பண்ணிடலாமா? அக்ரி? லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் மூவ் பண்ணா போதும். ரைட் ஹேண்ட் சைடு நான் போகணுமா? டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே ரூட்டை விட அதிகமா இருப்பாங்க. நான் அங்க போய் சர்ச் பண்றதுல பிரயோஜனமே கிடையாது. எங்க கம்மியா இருக்கோ அந்த சைடு. அப்போ ஒரு சைடு மட்டும் தான் நான் சர்ச் பண்றேன். ஐ எம் நாட் சர்ச்சிங் த ஹோல் ட்ரீ. அக்ரி? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லா ட்ரீயும் சர்ச் பண்ணிருப்போம். பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு சைடு மட்டும் செக் பண்ணா போதும். நான் எல்லா சைடும் செக் எவ்வளவுதான் எனக்கு வந்து நான் தேடுற எலிமெண்ட் லாஸ்டாவே இருந்தாலும் எனக்கு என்ன சினாரியோ வந்தாலும் நீங்க லீனியர்லாம் பாத்தீங்கன்னா தேடுற எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னா ஆர்டர் ஆஃப் ஒன். தேடுற எலிமெண்ட் வந்து அதை தாண்டி நம்ம மோர் தென் ஒன் செக் மேல இருந்துச்சுன்னா ஆர்டர் ஆஃப் என் சொல்றோம். பட் இதுல பாத்தீங்கன்னா எந்த எலிமெண்டாவே இருக்கட்டுமே, லாஸ்டா இருக்கட்டும், ஃபர்ஸ்டா இருக்கட்டும், மிடிலா இருக்கட்டும், என்ன எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் நான் பாதி ட்ரீயை மட்டும் தான் செக் பண்ணுவேன். எல்லா ஃபுல் ட்ரீயும் நான் செக் பண்ற இது வராது. அது வரும் அந்த சினாரியோ நான் சொல்றேன். அது எப்போ வரும்ன்றதை நான் சொல்றேன். பட் லாஜிக்கலி ஹியர் ரைட். சோ இதுல நான் என்ன சொல்லலாம்னா எப்போ எனக்கு பாதின்றது உள்ள வராங்களோ பாதி மட்டும் செக் பண்ண போதும் அப்படின்னு உள்ள வர்றதுதான் வந்து லாகின். அங்கதான் லாக் வருவாங்க. என் டைம் காம்ப்ளெக்சிட்டி லாகின்னு சொல்லலாம். ஏன் சொல்லலாம் அப்படின்னா எனக்கு பாதி மட்டும் செக் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் கம்பேர் பண்றேன் ரூட் கூட. கம்பேர் பண்ணி நான் தேடுற எலிமெண்ட் ரூட்டாவே இருந்துச்சுன்னா நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இப்ப 10 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரூட் எலிமெண்ட்டும் 10 நான் தேடுற எலிமெண்ட் 10. ஓகே நான் 10 ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா உள்ள போறேன் செக் பண்றேன் வேல்யூ வந்து கிரேட்டரா இருக்கா ரூட்டை விட இல்ல லெஸரா இருக்கான்னு. லெஸரா இருந்தா லெஃப்ட் ஹேண்ட் சைட் போறேன், கிரேட்டரா இருந்தா ரைட் ஹேண்ட் சைட் போறேன். அவ்வளவுதான். எக்ஸ்ப்ளோர் பண்றேன் அகைன். நான் எந்த சைட் போறேனோ அங்க அகைன் திரும்ப எக்ஸ்ப்ளோர் பண்றேன். ஓகே. சோ இருந்துச்சுன்னா நான் ரிட்டர்ன் பண்றேன், இல்லைன்னா எனக்கு அந்த வேல்யூ இல்ல நல்லுன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இதுதான் வந்து ஒரு சர்ச்சோட கான்செப்ட்.
பாதி மட்டும் தான் நான் செக் பண்ணுவேன். அந்த அந்த அதர் சைடுக்கு நான் மூவ் பண்ணவே மாட்டேன். சோ இதுதான் பாருங்க. நான் தேட போற எலிமெண்ட் வந்து 20. ஓகே. சோ 20 நான் 6ஓட கம்பேர் பண்றேன். கம்பேர் பண்ணும்போது 6 விட 20 கிரேட்டர். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ரைட் ஹேண்ட் சைடு தானே மூவ் பண்ணுவேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு சர்ச் பண்ணுவேனா? கிடையாதா? அகைன் நான் என்ன பண்றேன்னா, அகைன் அடுத்து 13 கூட செக் பண்றேன். 13 கூட செக் பண்ணும்போது 20 அகைன் கிரேட்டர். அப்ப 13ஓட ரைட் ஹேண்ட் சைடு தான் இருப்பாங்க 20. அப்ப ரைட் ஹேண்ட் சைடு போய் செக் பண்றேன். 20 இல்ல. அப்ப நான் என்ன சொல்லிடுறேன்னா 20 இல்லன்னு சொல்லிடுறேன். நான் ஒரு சைடு இந்த சைடே நான் போயிருக்க மாட்டேன். இந்த சைடு போயிருக்க மாட்டேன். இதெல்லாம் செக் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஒன்லி ஒரு சைடு மட்டும் தான் போவேன். ஒரு சைடா கம்பேர் பண்ணி ஒரு சைடு தான். அப்போ வந்து ஐ கேன் சே தட் ஆர்டர் ஆஃப் லாகின். பாதி எலிமெண்ட் மட்டும் தான் நான் செக் பண்ணுவேன். செக் பண்ணிட்டு இருக்குதுன்னா இருக்குது சர்ச் எலிமெண்ட். இல்லைன்னா சர்ச் எலிமெண்ட் இல்ல. ஓகே. சோ நெக்ஸ்ட் இன்சர்ஷன் எப்படி இது இன்சர்ட் ஆகுதுன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா எப்பவுமே பைனரி சர்ச் ட்ரீயை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வந்து நான் வந்து ரூட்டா எடுத்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இன்சர்ட் பண்றோம். ஒன்னொன்னா இன்சர்ட் பண்றோம். If the element is in the root node, the time complexity is order of 1 தான் மேம். டைம் அதாவது ரூட் நோடே நான் தேடுற எலிமெண்ட் ரூட் நோடா இருந்துச்சுன்னா டெஃபினட்டா அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் 1. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் 40 உள்ள வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் யார் உள்ள வர போறா அப்படின்னா 20. 20 வந்து 40 கூட கம்பேர் பண்றேன். 20 வந்து லெஃப்ட் ஐ மீன் லெஸரா இருக்கா? லெஸரா இருந்தா எனக்கு எங்க போகணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். 30 அகைன் உள்ள வராங்க. 40 விட லெஸரா? ரூட் நோட் கூட கம்பேர் பண்றோம். 40 விட லெஸர். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு எனக்கு அடுத்து நான் இன்னொரு எலிமெண்ட் இருக்கு. அது கூடயும் செக் பண்ணணும். 30 வந்து 20 விட கிரேட்டர். கிரேட்டர்னா எந்த சைடு மூவ் பண்ணணும்? ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணணும். ஓகே. தென் 10. 10 உள்ள வராங்க அகைன். 40 கூட கம்பேர் பண்றேன். 40 விட லெஸ்ஸர். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்றேன். 20 விட கம்பேர் பண்றேன். 20 கம்பேர் பண்ணா ஆப்வியஸா நம்மளுக்கு லெஸ்ஸர் தான். ஸோ லெஸ்ஸர்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு யாருமே இல்லை. நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணிட்டேன். தென் 60. 60 வந்து 40 கூட கம்பேர் பண்ணா கிரேட்டர். அப்போ ஆப்வியஸா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு யாருமே இல்ல. அதனால 60 டைரக்ட். தென் 50. 50 வந்து 40 கூட கம்பேர் பண்ற 50 கிரேட்டர். அகைன் உள்ள வர 60 இருக்காங்க. 60 கூட கம்பேர் பண்றேன். கம்பேர் பண்ணா 50 வந்து லெஸ்ஸர். லெஸ்ஸர்னா எங்க போவோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. தென் 70. 70 அகைன் 40 கூட கம்பேர் பண்ற கிரேட்டர். 60 கூட கம்பேர் பண்ற அகைன் கிரேட்டர். கிரேட்டர்னா ரைட் ஹேண்ட் சைடு 70. யாருமே இல்ல. சோ இப்படிதான் இன்சர்ட் ஆகுது எலிமெண்ட்ஸ். எனி டவுட் மேம்? நோ. வெரி குட். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து டெலிஷன். How we select 40 is a root node? First node is 40 root node. First node தான் மேம் எடுக்கணும். பைனரி சர்ச் ட்ரீ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நோட தான் நம்ம ரூட் நோட கன்சிடர் பண்ணிக்கணும். தேர்ட்டி ஃபார்ட்டியோட ரைட்ல வராதா மேம்? 30 40 ரைட்ல எப்படி மேம் வரும்? நான் இங்கேயே கண்டிஷன் செக் பண்ணிட்டேன். 30 வந்து 40 விட லெஸ்ஸர்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிரும்ல. பண்ணிட்டு அடுத்து யார் இருக்காங்களோ அவங்க கூட கம்பேர் பண்றேன். அதாவது இதுல லாஜிக்கலி என்ன பாத்தீங்க அப்படின்னா கிரேட்டர் எலிமெண்ட் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு போட்டுக்கணும். லெஸ்ஸர் எல்லாமே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டுக்கணும்.
ஆனா ஒண்ணு கம்பேர் பண்ணி உள்ள வரணும். 40 கூட கம்பேர் பண்ணுவேன். அகைன் 20 உள்ள இருக்காங்கன்னா 20 கூட கம்பேர் பண்ணுவேன். 20 யோட 30 கிரேட்டர் இல்ல. சோ ரைட் ஹேண்ட் சைட் பிளேஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். டைரக்ட்டா உள்ள வந்துரு. ஒரு இதுவா நம்மளுக்கு கம்பேர் பண்ணி தான் நம்ம உள்ள ஆட் பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட் டெலிஷன். டெலிஷன்ல நம்மளுக்கு வந்து 3 சினாரியோஸ் இருக்கு. லைக் 3 கேஸஸ் இருக்கு. ஓகே. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து நோ சைல்டு. ஓகே. இதுவே இப்ப நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கு ஒரு 20, 10 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் 10 டெலீட் பண்ண போறேன். பைனரி சர்ச் ட்ரீ பொறுத்த வரைக்கும் 10 நான் டெலீட் பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஈஸியா 10 டெலீட் பண்ணிட்டா எனக்கு அப்படியே 20 இருக்கும். பேரண்ட் நோட் அப்படியே தான் இருக்கும். நோ சேஞ்ச். ஓகே. இதுவே நான் டெலீட் பண்ண போறது வந்து ஒரு சைல்டு இருக்கு அப்படின்னா, சேம் எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கேன். 20, 10 நான் டெலீட் பண்ண போறது வந்து 20ன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா அதோட சைல்டு நோட நம்ம பேரண்ட் நோடுக்கு ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். அப்போ 10 மட்டும் வந்துரும். அவ்வளவுதான். ஒரு நோடு இருக்கு அப்படின்னா அந்த நோடு வந்து அந்த பேரண்ட் நோடுக்கு பதிலா ரீப்ளேஸ் ஆயிரும். ஓகே. இதுவே ஃபைனல் சினாரியோ இன்னொன்னு என்ன அப்படின்னா, நான் டெலீட் பண்ண போறது 2 ஐ மீன் 2 சைல்டு இருக்கு. நான் டெலீட் பண்ண போற நோடுக்கு. அதாவது பேரண்ட் நோட டெலீட் பண்றேன். 20ன்னு வச்சுக்கோங்க. 10, 30. ஓகே. இப்போ வந்து நான் 20ய டெலீட் பண்ண போறேன். 2 சைல்டு இருக்கா உங்களுக்கு. அப்படின்னா எனக்கு எப்படி வரும் அப்படின்னா, எய்தர் எய்தர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு இப்படி போகலாம். இது ஒரு ட்ரீயா வரும். 10, 30. இல்ல இன்னொரு ட்ரீ என்னன்னா, ரைட் ஹேண்ட் சைல்டு இருக்குல்ல, ரைட் ஹேண்ட் சைல்டு ரீப்ளேஸ் ஆகலாம். பேரண்ட் நோடுக்கு பதிலா. 30, 10. சோ 2 டிஃபரண்ட் சினாரியோ நம்மளுக்கு ஒரு 2 பாசிபிலிட்டி வரும். when we have 2 child. எய்தர் லெஃப்ட் ஹேண்ட் சைல்டு ரீப்ளேஸ் ஆகலாம் ஆர் ரைட் ஹேண்ட் சைல்டு ரீப்ளேஸ் ஆகலாம். பேரண்ட் நோடுக்கு பதிலா. கிளியர்? ஓகே. சோ நெக்ஸ்ட் திங் டைம் காம்ப்ளெக்சிட்டி. சோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பொறுத்த வரைக்கும் நான் தேடுற எலிமெண்ட் ஓகே ரூட்டா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். தேடுற எலிமெண்ட் ஃபர்ஸ்டே எனக்கு கிடைச்சிருச்சுன்னா எனக்கு வந்து ஆர்டர் ஆஃப் 1 வரும். ஆஹ் அதுக்கப்புறம் எனக்கு பாதி பார்ட் மட்டும் செக் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அப்படிதான் இருக்கும் யூஸ்வலா. ஓகே. பாதி பார்ட் மட்டும் செக் பண்ற மாதிரி இருக்குன்னா எனக்கு ஆர்டர் ஆஃப் லாகின். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கேஸ்க்குமே ஆர்டர் ஆஃப் லாகின் தான் வரும். பட் ஒரே ஒரு கேசஸ்ல மட்டும்தான் ஆர்டர் ஆஃப் என் வரும். என்ன கேசஸ் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இப்ப 10, 5, 3, 2, 1 வச்சுக்கோங்க. ஓகே. இது ஒரு ட்ரீ. சோ இந்த ட்ரீக்கு பாருங்களேன், பாதி பாட்டு ஏதாவது இருக்கா? இப்ப எனக்கு மொத்தம் எலிமெண்டே 10, 5, 3, 2, 1 n எலிமெண்ட்ஸ் இருக்கு. 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப n எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கம்பேர் பண்ணும்போது நீங்க ஒரு எலிமெண்ட் இப்ப நான் அகைன் 1 எடுத்துக்கோங்களேன். 10 கூட கம்பேர் பண்ணுவேன். 5 கூட கம்பேர் பண்ணுவேன். 3 கூட கம்பேர் பண்ணுவேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 கூட கம்பேர் பண்ணுவேன். அடுத்து 1 கூட கம்பேர் அப்புறம் தான் 1 கிடைக்கும். இப்போ இந்த ஒரு பார்ட்டே இல்ல. ஆக்சுவலி இந்த ட்ரீ பேலன்ஸ்டாவே இல்ல. ரெண்டு சைடுமே ஸ்பிட் ஆகல. ஒரே சைடு வந்து அன்பேலன்ஸ்டா இருக்கு இந்த ட்ரீ. இப்ப இந்த மாதிரி சினாரியோலாம் எனக்கு என்ன எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நான் என்ன எலிமெண்ட்டுமே செக் பண்ற மாதிரி இருக்கும். காட் மை பாயிண்ட் ரைட்? இததான் நம்ம ஸ்கியூ ட்ரீன்னு சொல்லுவோம். ஒரு சைல்டு தான் இருக்கு பாருங்க. ஒன் டே ஒன் சைல்டு ஆர் நாட் ஸ்கியூட் பைனரி ட்ரீன்னு சொல்லுவோம். சோ இப்ப இதுல இஷ்யூ என்ன அப்படின்னா என்கிட்ட 5 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா ஐ நீட் டு கம்பேர் வித் ஆல் த எலிமெண்ட்ஸ். சோ எனக்கு ஆர்டர் ஆஃப் என் தானே வரும். நான் எதுக்கு லாக் என் சொன்னேன்? எனக்கு இந்த மாதிரி பேலன்ஸ்டா இருந்துச்சு
அப்படின்னா நான் வந்து ரூட்லயே கன்சிடர் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் செக் பண்ணுவேன். ரைட் ஹேண்ட் சைடுனா ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் தான் செக் பண்ணுவேன். அப்ப எனக்கு லாகின் உள்ள வந்தாங்க. ஆனா ஒரு கேசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ட்ரீ வரும்போது எனக்கு வந்து ஒரு சைட் பார்ட்டே இருக்காது. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? ஃபுல் ட்ரீயை தான் செக் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இதுல பாருங்க நான் ஃபுல் ட்ரீயை தான் நான் செக் பண்ணியிருக்கேன். எதனால ஃபர்ஸ்ட் கேஸ் ஆர்டர் ஆஃப் n வருதுன்றத புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஸ்கியூ ட்ரீ மெயினா ஸ்கியூ ட்ரீ தான் மேம். ஸ்கியூ ட்ரீ டீஜெனரேட் ட்ரீ, அதாவது ஒரு சைல்டு ஒரு ஒன் சைடே இருக்கிறது தான் இப்போ ப்ராப்ளம். ஸோ இவங்க கொஸ்டின் கேட்டாங்க எதனால ஃபர்ஸ்ட் கேஸ்ன்னு கேட்டாங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஸ்கியூனஸ். அவ்வளவுதான். த ரீசன் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்கியூனஸ். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். The height of the binary search tree for the words banana, peach, apple, pear, coconut, mango, and papaya using alphabetic order. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்றத பார்ப்போம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கிவன் வந்து இங்க ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல நம்ம என்ன பண்ணலாம்னா எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், கிவன்ல வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து ரூட் நோடா தான் இருக்கும். ஸோ பனானாவை நான் ரூட் நோடா சூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் யாரு? பீச் வராங்க. ஸோ இது எப்படி எடுக்கணும்னா ஸ்டார்டிங் லெட்டர் பாருங்களேன். பீச்சுக்கு பி, பனானா வந்து பி. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப பனானா தான் ஃபர்ஸ்ட் வரும். கரெக்டா? பி, அதுக்கப்புறம் தான் பி வரும். பீச். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா யாரு வந்து ஃபர்ஸ்ட் வராங்க? அவங்க தான் ஹையஸ்ட் ஆர்டரை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ பனானா தான் நம்மளுக்கு ஹையஸ்ட். பீச் ஐ மீன் சாரி, யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க, அதாவது ஆல்பபெட்டிக் ஆர்டர்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ பீச் வராங்க அப்படின்னா பீச் வந்து பனானாக்கு அப்புறம் தான் வருவாங்க. அப்போ ஆப்வியஸா அது கிரேட்டரா தான் எடுத்துக்கணும். ஸோ கிரேட்டர்னா எனக்கு எங்க போகணும்? ரைட் ஹேண்ட் சைட் போகணும். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் நம்ம என்ன வந்து பீச்சை ரிப்ளேஸ் பண்ணுவோம். ஐ மீன் பீச்சை பிளேஸ் பண்ணிடுவோம். அகைன் ஆப்பிள். ஆப்பிள் வந்து பிக்கு முன்னாடியே வந்துருது. ரூட் நோட் கூட கம்பேர் பண்றோம். பனானா வந்து பி, ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பி, ரைட்? ஸ்டார்டிங் லெட்டர் பி. பட் ஆப்பிளுக்கு வந்து ஏ. அப்போ பனானாக்கு முன்னாடியே ஆப்பிள் வந்துரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு நம்ம மூவ் பண்ணிடுறோம். இட்ஸ் இஸ் ஸ்மாலர். ஸ்மாலரா கன்சிடர் பண்றோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் பண்ணிடுறோம் ஆப்பிள். ஸோ அகைன் நெக்ஸ்ட் யார் வரா? பியர் வராங்க. ஸோ பியருக்கு வந்து அகைன் பனானா கூட கம்பேர் பண்றோம். பி, பனானா பி வந்து நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் வரும், விச் இஸ் கிரேட்டர். ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிடுறோம். ரைட் ஹேண்ட் சைடு ஆல்ரெடி யார் இருக்கா? பீச் இருக்காங்க. ஸோ பீச்க்கும் பியருக்கும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ லெட்டர் சேம். இப்போ அடுத்த லெட்டர் தான் எடுக்கும். சி. சி வந்து முன்னாடியே வந்துருமா? அப்ப ஆர் வந்து அதுக்கு அப்புறம் தானே வரும். கரெக்டா? அப்ப கிரேட்டர்னு நான் சொல்லலாமா? கிரேட்டர்னா ரைட் ஹேண்ட் சைடு தானே நான் பிளேஸ் பண்ணணும். ஓகே, அகைன் கோகோனட். கோகோனட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சி. சீனா ரூட் கூட கம்பேர் பண்ணா பனானா பி. அப்போ பிக்கு அப்புறம் தான் சி வரும். கிரேட்டர் தான். அப்போ ஆப்வியஸா ரைட் ஹேண்ட் சைடு வரும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து செக் பண்ணும் பீச் கூட. பீச் கூட செக் பண்ணும்போது பி தான் கிரேட்டர். பீச் தான் கிரேட்டர் பிகாஸ் சி வந்து நமக்கு முன்னாடியே வந்துரும். அப்போ பியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தான் கோகோனட் வருவாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் மேங்கோ. மேங்கோ அகைன் பனானா கூட செக் பண்ணோம். மேங்கோ வந்து கிரேட்டர். ரைட் ஹேண்ட் சைடு வரும். பீச்சை விட கிரேட்டரா? பிஏ ஐ மீன் எம் தான் ஃபர்ஸ்ட் வரும் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல. ஸோ பியை விட லெஸ்ஸர் தான் அப்போ ஆப்வியஸா. அப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அகைன் கம்பேர் பண்ணோம் கோகோனட் கூட. லெஃப்ட் ஹேண்ட் சைடு யார் இருக்கானா? கோகோனட் இருக்காங்க. அவங்க கூட கம்பேர் பண்ணா எம் வந்து கிரேட்டர். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு மூவ்.
Then finally papaya. Papaya வந்து again peach கூட compare பண்றோம். I mean banana கூட compare பண்றோம். Greater right hand sideல வருது. Peach கூட compare பண்ணா ரெண்டுமே PP தான். பட் செகண்ட் லெட்டர் கம்பேர் பண்ணும்போது இது A papaya. A முன்னாடியே வந்துரும். சோ முன்னாடியே வந்ததுனால லெஸ்ஸர். சோ நம்ம அகைன் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வந்துருவோம். கோகனட் கூட செக் பண்றோம். P வந்து கிரேட்டர் இல்ல. சோ ரைட் ஹேண்ட் சைடு வரும். அகைன் மேங்கோ இருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு மேங்கோ கூட கம்பேர் பண்ணா P வந்து அகைன் கிரேட்டர். சோ பப்பாயாவை இங்க ஆட் பண்ணும். ஓகே. சோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? அதுக்கப்புறம் வேற எந்த எலிமெண்ட்டும் இல்ல. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு ஹைட் கேட்டிருக்காங்க. சோ ஹைட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் நம்ம? Yeah, height 0, 1, 2, 3. ஓகே, இதுதான் ஹைட். அப்ப டோட்டல் ஹைட் நம்மளுக்கு 3. 3 no 4. இந்த லெவல்ஸ் இருக்கு. பீச் மிஸ்ட். ஸோ 1 0 1 2 3 அப்புறம் ஃபைனலா பனானா வந்து நமக்கு 4 வரும். அப்ப டோட்டல் ஹைட் ஆஃப் த ட்ரீ வந்து 4 which is 3. Okay, the correct option is 4. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டாபிக் பைனரி சர்ச் ட்ரீல பார்த்துட்டோம். சர்ச், இன்சர்ஷன், டெலிஷன் இது எல்லாமே பார்த்துட்டோம். எக்ஸாம்பிளோட நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ. ஸோ பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ ஏன் தேவை அப்படின்னா, சி பைனரி சர்ச் ட்ரீல நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்தோம். என்னது? ஸ்கியூ ட்ரீ. அந்த ஸ்கியூ ட்ரீயோட பிரச்சனைனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து ஆர்டர் ஆஃப் n வருது. இதுதான் என்னோட டிஸ்அட்வான்டேஜ் பைனரி சர்ச் ட்ரீல பொறுத்த வரைக்கும். ஓகே, இதை நான் ஓவர் கம் பண்றேன். இது மத்ததுக்கு பாருங்களேன், பெஸ்ட் கேஸ்க்கு ஆர்டர் ஆஃப் 1 வரும், ஆவரேஜ் கேஸ்க்கு ஆர்டர் ஆஃப் லாக் n வரும். பட் இதுக்கு மட்டும் இந்த ஒரு சினாரியோக்கு மட்டும் தானே அதிகமா வருது. இது எதனால? ஸ்கியூ ட்ரீனால, ஒரே சைடு போகிறனால. இதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ. ஏன் அப்படின்னா, டெஃபினட்டா ஒரு ட்ரீ பாருங்களேன், பேலன்ஸ்டா ரெண்டு சைடுமே இருந்துச்சுன்னா அப்போ வந்து நம்மளுக்கு ஃபுல்லாவே டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் லாக் n சொல்லலாமா? அக்ரி? சோ அப்போ வந்து ஒரு ட்ரீ வந்து பேலன்ஸ்டா இருக்கணும். கரெக்ட்? அந்த ட்ரீ பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா, ஒரே சைடு மட்டும் எல்லா நோட்ஸுமே இல்லாம அந்த ட்ரீ பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா, அத வந்து நான் பைனரி ஐ மீன் அப்போ வந்து என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் லாக் n வரும் ஃபர்ஸ்ட் கேஸ்க்கும். சோ ப்ராப்ளம் இருக்காது. அதனால தான் பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ உள்ள வராங்க. ஓகே, சோ இப்போ எப்படி பேலன்ஸ்டுன்னு ஃபைண்ட் அவுட் பண்றது மேம்? எப்படி வந்து அது சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பேலன்ஸ்டு ஃபேக்டர் செக் பண்ணும். ஒரு ட்ரீல ஈச் அண்ட் எவ்ரி நோடுக்கு ஒரு பேலன்ஸ்டு ஃபேக்டர் செக் பண்ணும். அந்த பேலன்ஸ்டு ஃபேக்டரோட ரேஞ்ச் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எய்தர் -1 ஆர் 0 ஆர் 1 இந்த வேல்யூஸ்குள்ள தான் இருக்கணும் அந்த ரேஞ்ச். ஓகே, ஸோ ஒரு நோடுக்கும் ஃபைண்ட் அவுட் பண்றோம். பேலன்ஸ்டு பைனரி ட்ரீனா என்னன்னா, ஒரு நோடுக்கும் பேலன்ஸ்டு ஃபேக்டர் செக் பண்றோம். செக் பண்ணிட்டு இந்த ரேஞ்ச்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரீயை நான் பேலன்ஸ்டு ட்ரீன்னு சொல்றேன். இல்ல அந்த ரேஞ்ச்குள்ள இல்லைன்னா அந்த ட்ரீயை அன்பேலன்ஸ்டு ட்ரீன்னு சொல்றேன். ஓகே, ஸோ ஃபைன். பேலன்ஸ்டு ட்ரீ ஃபேக்டர் எப்படி மேம் செக் பண்றதுக்கு? அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, height of the left subtree minus height of the right subtree. ஸோ இதோட ரேஞ்ச் என்னவா இருக்கணும்? எய்தர் -1 இருக்கணும் ஆர் 0 ஆர் +1 இந்த ரேஞ்ச்குள்ளதான் இருக்கணும். லைக் 2 -2 இது எல்லாமே அக்செப்ட் கிடையாது. இதெல்லாம் இந்த அப்படின்னா அந்த ட்ரீ வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அன்பேலன்ஸ் ட்ரீன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். லைக் நீங்க வெயிட்டிங் மிஷின் மாதிரி தான். இப்போ நீங்க இந்த இந்த எக்ஸாம்பிளே பாப்பீங்களா, வெயிட்டிங் மிஷின் எப்படி நம்மளுக்கு ரெண்டு சைடுமே பேலன்ஸ்டா இருக்கும். தராசு எப்படி பேலன்ஸ்டா இருக்கு, நம்மளுக்கு ஈக்குவல் வெயிட்ஸா இருக்கும்ல. சோ அதே மாதிரிதான் இந்த ட்ரீயை நம்ம கொண்டு வர போறோம்.
அது பேலன்ஸ்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு தான் பேலன்ஸ்டு ஃபேக்டர் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ அதுக்கு தான் ஃபார்முலா பேலன்ஸ்டு ஃபேக்டருக்கு லெஃப்ட் சப்ட்ரி ஹைட் ஆஃப் த லெஃப்ட் சப்ட்ரி மைனஸ் ஹைட் ஆஃப் த ரைட் சப்ட்ரி. ஸோ அதோட ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? பிட்வீன் -1 to 1 வரைக்கும் இருக்கணும் ரேஞ்ச். ஸோ இல்ல இந்த ரேஞ்ச்குள்ள இல்ல அப்படின்னா அந்த ட்ரீ வந்து அன்பேலன்ஸ்டா இருக்காங்க. நம்ம அதை பேலன்ஸ்டா மாத்தணும். ஓகே. ஸோ இப்போ எப்படி ஒரு ஒரு நோட்ஸ்க்கு ஃபைண்ட் அவுட் பண்றது நான் சொல்றேன். இப்போ இதுதான் எக்ஸாம்பிளா எடுத்திருக்கேன் இந்த ட்ரீ. ஓகே. இப்போ எப்பவுமே எப்பவுமே பாத்தீங்கன்னா லீஃப் நோட்ஸ்க்கு 0 தான் வரும். பேலன்ஸ்டு ஃபேக்டர் ஏன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ 15 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 50க்கு லெஃப்ட் ஃபார்முலா என்ன? ஹைட் ஆஃப் த லெஃப்ட் சப்ட்ரி மைனஸ் ஹைட் ஆஃப் த ரைட் சப்ட்ரி. ஹைட் இங்க லெஃப்ட் சப்ட்ரி பாருங்க எதுவுமே இல்ல 15க்கு. எம்டி ட்ரீக்கு வந்து ஹைட் என்னது? நம்ம ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டில பார்த்தோம். எம்டி ட்ரீக்கு ஹைட் என்னது? 0வா மேம்? சோ சேட். 1 நோடுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்? 0 பார்த்தோம். எம்டி இருந்துச்சு எதுவுமே இல்லைன்னா -1 வரும். இப்ப 15ஓட லெஃப்ட் சப்ட்ரி -1 ஐ கேன் ரைட் இட் அஸ். ஃபார்முலால இன்னொரு மைனஸ் இருக்கா? இந்த மைனஸ். நெக்ஸ்ட் ஹைட் ஆஃப் த ரைட் சப்ட்ரி அகைன் -1. அப்ப என்ன ஆன்சர் வரும்? 0 வருமா? அதுக்கு தான் நான் வந்து எல்லா லீஃப் நோடுக்கும் என்ன பண்றோம்? கண்ணை மூடிட்டு 0 போட்டுறோம். ஏன்னா லெஃப்ட் சப்ட்ரியும் கிடையாது ரைட் சப்ட்ரியும் கிடையாது. -1 minus of -1 will give you the result 0. கிளியர்? ஸோ எல்லா லீஃப் நோட்ஸ்க்கும் 0. அகெயின் 5 எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. 5ஓட ரைட் சப்ட்ரியோட ஹைட் ஐ மீன் லெஃப்ட் சப்ட்ரியோட ஹைட் அதாவது 2ஓட ஹைட் வந்து ஒரு நோடு தான் இருக்கு. அப்ப 0 கரெக்டா? அப்ப லெஃப்ட் 0 தான் வரும். ஹைட் ஆஃப் த லெஃப்ட் சப்ட்ரி வந்து 0 தான் வரும் பிகாஸ் ஒரு நோடு மைனஸ். நெக்ஸ்ட் அகெயின் நம்மளுக்கு 0 தான் வருது. ஒரு நோடு தான் இருக்கு. ஒரு நோடோட ஹைட் என்னது? 0. ஸோ 0. ஸோ 0 minus 0 which will give 0. ஓகே. இது ஒரு வே. இதுதான் ஆக்சுவலி அஃபிஷியல் லைக் அஃபிஷியலா அந்த ட்ரெடிஷ்னலான வே அவங்க கொடுக்குற அந்த ஃபார்முலா வச்சு நம்ம போடணும்னா. பட் இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் மேம் அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா கவுண்ட் எட்ஜஸ் அவ்வளவுதான். இப்ப பாருங்களேன் 5க்கு எட்ஜஸ் கவுண்ட் பண்ணுங்களேன். இது ஒரு எட்ஜ் இது ஒரு எட்ஜ். ஸோ 1 - 1 நமக்கு 0 தான் வரும். பேலன்ஸ் ஃபேக்டர் 0 தான் வரும். இதுவே 10 எடுங்களேன். லெஃப்ட்ல லாங்கஸ்ட் சீக்வன்ஸோட எட்ஜ் எவ்வளோ கவுண்ட் பண்ணணும். இப்போ 10க்கு லெஃப்ட் சப்ட்ரியோட எட்ஜ் என்னன்னு பாக்குறோம். எவ்வளவு நம்பர் ஆஃப் எட்ஜ்? 1 இருக்கு 2 இருக்கு. இது ஒரு பார்த்து தான் எடுத்துப்போம். கரெக்டா? ஸோ 1 இருக்கு 2 இருக்கு. அப்போ 2 எடுத்துப்போம். மைனஸ் ரைட் சப்ட்ரியோட பார்த்து எட்ஜ் எவ்வளவு இருக்கு? ஒன்லி 1. ஸோ 1. ஸோ 2 - 1 which will give you 1. கிளியர்? இதுவே ஃபார்முலா படி போனோம் அப்படின்னா ஃபார்முலா படி போகணும் அப்படின்னா நீங்க 10க்கு எப்படி திரும்ப ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? நான் ரெண்டுமே கொடுக்குறேன். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை எடுப்போம். 10க்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா சி இதுதான் லெஃப்ட் சப்ட்ரி. 10ஓட லெஃப்ட் சப்ட்ரி இது ரைட் சப்ட்ரி இது. ஸோ லெஃப்ட் சப்ட்ரியோட ஹைட் என்னவா இருக்கும்? இது 0 1. அப்போ 1 தானே? மைனஸ் நெக்ஸ்ட் ரைட் சப்ட்ரியோட ஹைட் என்ன? 0வா? 0. 1 - 0 1 அதுதான் கரெக்டா. ஆன்சர் கரெக்டா வருதா? 10க்கு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது இது ஒரு வே இது ஒரு வே. இது எட்ஜஸ் கவுண்ட் பண்ற வே இது ஃபார்முலா படி போற வே. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ நீங்க அதை எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து 2 வேவுமே டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இன்கேஸ் ஃபார்முலா வச்சு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா நீங்க அதை தியரிட்டிக்கலாவோ ஸ்டேட்மெண்ட் ஓரியன்டாவோ கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ பேலன்ஸ்டு ஃபேக்டர் கிளியரா மேம்? ஏதாவது டவுட் இருக்கா?
1 தான் மேம். நான் இங்க ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ஆனா இங்க நான் சேஞ்ச் பண்ணல. இங்க கரெக்டா இருக்கு ஈக்குவேஷன்ல 1 தான். ஓகே, வெரி குட். ஸோ இட்ஸ் கிளியர். ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் வரலாம் உங்களுக்கு. சரி, ஓகே மேம், இதுல எல்லாமே நான் கிவன் ட்ரீல வந்து எல்லாமே உங்களுக்கு ரேஞ்ச் பாருங்களேன். எய்தர் 0, -1 இல்ல 1 தான் வருது. ஓகே, அப்ப இது நான் வந்து பேலன்ஸ்டு ஃபேக்டர். எஸ், இட்ஸ் பேலன்ஸ்டு ட்ரீன்னு சொல்லுவேன் இந்த ட்ரீய. இதுவே எனக்கு வரல. இப்ப இதை எடுத்துக்கோங்களேன். இந்த ட்ரீ நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். 1, 10, 5, 2 எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2க்கு பேலன்ஸ் ஃபேக்டர் என்ன? 0. பிகாஸ் 2 இஸ் a லீஃப் நோட், ரைட்? 0. 5க்கு பேலன்ஸ் ஃபேக்டர் என்ன? லெஃப்ட் சப்ட்ரிக்கு ஒரு எட்ஜ் இருக்கு, ரைட் சப்ட்ரிக்கு எட்ஜே இல்லைன்னா 0. அப்போ 1 வரும். அதோட பேலன்ஸ் ஃபேக்டர் 1. ஓகே, ரேஞ்சில தான் வருது எனக்கு, நோ ப்ராப்ளம். பட் 10ஓட பேலன்ஸ் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்களேன். லெஃப்ட் சப்ட்ரில 2 எட்ஜ் இருக்கு, மைனஸ் ரைட் சப்ட்ரில எதுவுமே இல்லை, நீங்க 0ன்னு எடுங்களேன். அப்போ 2 வருது, விச் இஸ் நாட் பேலன்ஸ்ட். இப்ப இந்த ஸ்கியூ ட்ரீலாம் இப்ப பேலன்ஸ்டே இல்லைன்னு சொல்லிரும் அது, விச் இஸ் அன்பேலன்ஸ்டு. ஓகே, ஸோ இப்போ இங்க கொஸ்டின் வரலாம், அன்பேலன்ஸ்டா இருந்தா நான் என்ன மேம் பண்ணேன்? என்ன பண்ணலாம் அப்படின்னா, we have 3 techniques. ஸோ அந்த அன்பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா அதை பேலன்ஸ்டா சேஞ்ச் பண்றதுக்கு நம்மளுக்கு 3 டெக்னிக்: ஏவிஎல், ரெட் பிளாக் ட்ரீ, பி ட்ரீ. ஓகே, ஸோ அது அந்த இஷ்யூ ஓவர் கம் பண்றதுக்கு. ஸோ ஏவிஎல் ட்ரீனா என்னன்னு பார்ப்போம். ஜஸ்ட் டெஃபினேஷன், we have time, right? ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரீக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு சம்மரி. ஸோ ட்ரீக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸ் லெவல்ல எந்த வித கண்டிஷனுமே கிடையாது. எவ்வளோ நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்கலாம், என் நோட்ஸ் இருக்கலாம். ஸோ எந்த கண்டிஷனுமே இருக்காது. நம்மளுக்கு நோட்ஸ் லெவல்ல தான் நான் பேசுறேங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அது வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆகக்கூடாது, டிஸ்கனெக்டடா இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் நோட்ஸ் லெவல்ல நம்மளுக்கு எவ்வளோ நோட்ஸ், நம்பர் ஆஃப் நோட்ஸும் இருக்கலாம். பட் பைனரி ட்ரீன்னு வரும்போது அதுக்குள்ள வரும். எப்படின்னா அட்மோஸ்ட் வந்து 2 சில்ட்ரன் இருக்கலாம். நெக்ஸ்ட் பைனரி சர்ச் ட்ரீ. பைனரி சர்ச் ட்ரீ பொறுத்த வரைக்கும் அதே நம்மளுக்கு 2 நோட்ஸ் லெவல்ல அதே நோட்ஸ் தான், பைனரி ட்ரீயோட நோட்ஸ் தான். பிளஸ் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, லெஃப்ட்டை விட ரூட், ஐ மீன் ரூட் கிரேட்டரா இருக்கணும். ரூட்டை விட அகெயின் ரைட் சப்ட்ரி கிரேட்டரா இருக்கும், ரைட் ஹேண்ட் சைட். பட் இதுக்கு வந்து நோ ஆர்டர், எந்த ஆர்டருமே இல்லை பைனரி ட்ரீக்கு. பட் பைனரி சர்ச் ட்ரீக்கு இதே நம்பர் ஆஃப் நோட்ஸ் தான் இருக்கணும். பட் ஒரு இருக்கு ஆர்டர் லெவல்ல. என்ன ஆர்டர் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ரூட்டை விட ஸ்மாலரா இருக்கணும், ரைட் ஹேண்ட் சைட்ல ரூட்டை விட கிரேட்டரா இருக்கும். அவ்வளவுதான். அகைன் அடுத்து அதுல ஒரு ப்ராப்ளம் தான் பார்த்தோம், ஆர்டர் ஆஃப் என் இஷ்யூ வந்துச்சு, ஸ்கியூ ட்ரீயோட இஷ்யூ வந்துச்சு. ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு பைனரி பேலன்ஸ் ட்ரீ. இதுல என்ன பண்ணுவோம், அகெயின் 0, 1, 2 சில்ட்ரன் தான் இருக்கணும். பிளஸ் சேம் ஒரு பேலன்ஸ்டு ஃபேக்டர் செக் பண்றோம். அந்த பேலன்ஸ்டு ஃபேக்டரோட ரேஞ்ச் என்னவா இருக்கணும்? -1, 0, 1 இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கணும். பட் இந்த பைனரி சர்ச் ட்ரீல எல்லா கண்டிஷனும் வரும், லெஃப்ட் ரூட் எல்லாமே வரும். அதாவது பைனரி சர்ச் ட்ரீ பிளஸ் பேலன்ஸ்டு ஃபேக்டர் தான் வந்து பைனரி பேலன்ஸ் ட்ரீ. ஓகே, ஸோ அதுக்குள்ள வந்திருக்கு. ஓகே, ஸோ இதை பேலன்ஸ்ட் அன்பேலன்ஸ்டா இருக்கும்போது அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் ஏவிஎல் ட்ரீ உள்ள வராங்க. ஸோ இந்த ஆர்டர் புரிஞ்சிருச்சா? நம்ம கிளாஸ்ல பார்த்த இந்த ஆர்டர்ஸ் புரிஞ்சிச்சா? ட்ரீ, பைனரி சர்ச் ட்ரீ, பைனரி பேலன்ஸ் ட்ரீ. அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ரிவைஸ் பண்றதுக்கு, ஹெவியா இருந்த மாதிரி இருக்காது. ஒரு ஹைரார்கியல் ஸ்ட்ரக்சர்ல ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ தட் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது இதுல இது வரும், இதனால இந்த இஷ்யூ வருது, அடுத்து இதுக்கு போறோம்.
இதுல இவ்வளோ டைப்ஸ் இருக்கு, இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு. ஸோ இதை ஃபேஸ் பண்றதுக்கு அகைன் வி ஆர் கோயிங் டு திஸ் கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி ஈஸியா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது ஓவர்வியூ மாதிரி, ஜஸ்ட் சம்மரி மாதிரி. ஸோ ஜஸ்ட் ஒரு ஏவிஎல் ட்ரீ என்ன பண்ணுன்றது மட்டும் நான் சொல்லிடுறேன். யா, ஏவிஎல் ட்ரீ வந்து எப்படி பேலன்ஸ்ட் அன்பேலன்ஸ்டா பண்ணும் அப்படின்னா, இட் வில் யூஸ் சம் ரொட்டேஷன். ஸோ யா, ரொட்டேஷன் யூஸ் பண்ணி அதை வந்து அன்பேலன்ஸ்டா இருக்கிறதெல்லாம் பேலன்ஸ்டா சேஞ்ச் பண்ணிடும். ஸோ ஏவிஎல் அப்படின்னாலே ஃபுல் ஃபார்ம் வந்து அடல்சன், வெல்ஸ்கி அண்ட் லேண்டஸ். ஸோ இவங்க 3 பேரும் யார் அப்படின்னா இன்வென்டர்ஸ், கண்டுபிடிச்சவங்க. ஸோ அவங்களோட நேம்ஸ் அப்படியே எடுத்து 3 பேர்தும் கம்பைன் பண்ணி எழுதிட்டாங்க. ஸோ ஏவிஎல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அடல்சன், வெல்ஸ்கி அண்ட் லேண்டஸ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா அன்பேலன்ஸ்டா இருக்கிறதெல்லாம் பேலன்ஸ்டா சேஞ்ச் பண்ணும். அதாவது ஸ்கியூவை வந்து விடாது, நாட் லெட்டிங் இன் டு பி ஸ்கியூடா ஆக்க விடாது. ஒரு சைடே நம்மளுக்கு வராது, வெயிட்டிங் வந்து ஒரு சைடே இருக்கிற மாதிரி வராது. பேலன்ஸ்டா சேஞ்ச் பண்றோம். ஓகே. ஸோ இது எப்படி சேஞ்ச் பண்ணணும்? இட் வில் யூஸ் சம் ரொட்டேஷன். ரொட்டேஷன்னா என்ன ரொட்டேஷன் அப்படின்னா, ரொட்டேஷனே நம்மளுக்கு 4 டைப்ஸ் இருக்கு. எல்எல் ரொட்டேஷன், ரைட் ரொட்டேஷன், லெஃப்ட் ரொட்டேஷன், அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட், ரைட் லெஃப்ட். இந்த 4 ரொட்டேஷனும் யூஸ் பண்ணி அது என்ன பண்ணும்னா ஒரு ட்ரீயை பேலன்ஸ் பண்ணும். ஸோ அது எப்படி பேலன்ஸ் பண்றது, அதோட டைப்ஸ் எப்படி நம்ம இன்னும் கிளியரா எக்ஸாம்பிள் வச்சு நம்மளுக்கு அடுத்த நெக்ஸ்ட் செக்ஷன்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் டுடே. நம்ம இன்னைக்கு என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோம்? வி ஸ்டார்டட் வித் ட்ரீ டிராவர்சல். அதுக்கப்புறம் பைனரி ட்ரீ எப்படி நம்ம அரேவா ரெப்ரசென்ட் பண்ணோம், அதுக்கு ஃபார்முலா பார்த்தோம். அரே ஸ்டார்ட்ஸ் வித் 0வா இருந்துச்சு, 1ஆ இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா வரும்ன்றது. தென் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? த்ரெட்டட் பைனரி ட்ரீ பார்த்தோம். அதுக்கப்புறம் பைனரி சர்ச் ட்ரீல வந்து இன்சர்ஷன், சர்ச், டெலிஷன், இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். தென் ஃபைனலி பைனரி பேலன்ஸ் ட்ரீ. பைனரி பேலன்ஸ் ட்ரீல பேலன்ஸ்டு ஃபேக்டர் பார்த்தோம். அதை ஓவர் கம் பண்றதுக்கு ஏவிஎல் ட்ரீயோட ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம். கிளியர்? ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதுல ஓவர். இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின் யூ கேன் ஆஸ்க் நவ். Others you can leave. Thank you. Any doubt? செஷன் எப்படி மேம்? ஸ்லோவா போகுதா, ஃபாஸ்டா போகுதா? எஸ் மேம். அரே ரெப்ரசன்டேஷன்ல டிஃபால்ட் ஸ்டார்ட் 0 தான் மேம். கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் வித் 1னா we can go with 1. அதர்வைஸ் லைக் கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணல, எதுவுமே பண்ணல அப்படின்னா டிஃபால்ட் 0 தான். பேலன்ஸ் ஃபேக்டர் ஒன் இஸ் எட்ஜ் வச்சு கால்குலேஷன் அனதர் மேம். புரியல மேம். ஒரு எட்ஜ் வச்சு கால்குலேட் பண்ணணுமா? எனக்கு கொஸ்டின் கிளியரா புரியல மேம். ஓல்டு கொஸ்டின் ரீகால் பண்ணணும். Oh, need to know another type. Okay, okay, fine. So yeah, I will explain.
ஸோ அதர் டைப் எட்ஜ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 10 இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் வில் கம் வித் 5. 5 இருக்குன்னா 5ஓட லெஃப்ட் சப்ட்ரி ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்றோம்ல. ஸோ லெஃப்ட் சப்ட்ரிக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்கு? 1 இருக்கு. ஸோ 1 எட்ஜஸ் கவுண்ட் பண்றோம். இதுவே இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இன்னும் அகைன் ஒரு 2 நோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வில் கால்குலேட் 1 2. ஏதாவது ஒரு பாத்தோட எட்ஜ் கவுண்ட் மட்டும் தான் எடுக்கணும். 2 பாத்துமே டோட்டல் எட்ஜஸ் கவுண்ட் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு பாத் லாங்கஸ்ட் பாத்தோட எட்ஜ் கவுண்ட் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே, இப்போ இங்க வந்து 1 ரைட் சப்ட்ரில வந்து அகைன் வி ஹேவ் 1 எட்ஜ். ஸோ 0. அகைன் 10க்கு வந்தீங்க அப்படின்னா 1 2 ஒரு பாத்தோட எட்ஜ் தான் எடுக்கணும். பிகாஸ் இங்க இன்னொரு பாத் லாங்கஸ்டா இருந்துச்சுன்னா இது மட்டும் தான் கால்குலேட் பண்ணும். ஸோ 2 எட்ஜ் இருக்கு. லெஃப்ட் ரைட் ஹேண்ட் ஐ மீன் ரைட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு எட்ஜ் இருக்கு. ஸோ 2 மைனஸ் 1 1. 15க்குலாம் எட்ஜே இல்ல ரெண்டு சைடுமே. அப்ப 0ன்னு போட்டுடலாம். 7க்கு எட்ஜ் இல்ல எங்குமே, ரெண்டு சைடுமே இல்ல. 2க்கு எட்ஜ் இல்ல, 0 போட்டுடலாம். இதுவே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்ப இந்த நோடுக்கு பேலன்ஸ் ஃபேக்டர் செக் பண்ணணும்னா எட்ஜ் என்னது? 1 2 3. ஸோ 3. இந்த சைடு எட்ஜ் வந்து 1. ஸோ மைனஸ் 1 2. இதான் கான்செப்ட். எஸ் மேம், அது சேஞ்ச் பண்ணணும் மேம். அன்லேபிள்டா லேபிள்டா சேஞ்ச் பண்ணணும் மேம். அது இஷ்யூ இருக்கு அந்த கொஸ்டின்ல. டைப்பிங் மிஸ்டேக் தான் மேம். அது சேஞ்ச் பண்ணணும், அப்டேட் பண்றோம். அன்லேபிள்டு லேபிள்டுல டிஃபால்ட் எது மேம்? டிஃபால்ட் வந்து நம்மளுக்கு லேபிள்டு தான் மேம். நம்மளுக்கு நார்மலாவே ட்ரீ லேபிள்டா தான் இருக்கும், டேட்டா ஹோல்ட் பண்ணிருக்கோம். கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணாங்கன்னா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கணும். பட் டிஃபால்ட் வந்து லேபிள். ஸோ நிறைய பேரோட ரெக்வஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கீங்க. டெஸ்ட் சீரீஸ், வீக்லி டெஸ்ட். யா, நாங்க எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து இன்னும் சீக்கிரமா நாங்க பப்ளிஷ் பண்றோம் மேம். எட்ஜ் கான்செப்ட் கிளியர். அனதர் எக்ஸாம்பிள் கேட்டிருக்கீங்க இதுலயே. ஓகே, ஸோ அதர் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஃபார்முலா பேஸ்ட் 5க்கு பாத்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த லெஃப்ட் சப்ட்ரி, ரைட்? ஸோ லெஃப்ட் சப்ட்ரி யாரு? 2 மட்டும் தான். 2ஓட ஹைட் என்ன இருக்கும்? ஒரு நோடு தான் இருக்குன்னா அதோட ஹைட் என்னவா இருக்கும்? 0. ரைட் சப்ட்ரியோட ஹைட் என்ன அப்படின்னா 7. ஐ மீன் 7 இல்ல, ஒரு நோடு தான். அகைன் 0. 0 மைனஸ் 0 விச் இஸ் 0. 5க்கு வந்து பேலன்ஸ் ஃபேக்டர் 0. உங்களுக்கு வேல்யூஸ்லாம் சேமா தான் வரும், பட் அது வே தான் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, இப்ப 10க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10க்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லெஃப்ட் இதான் இந்த சப்ட்ரி தான் வந்து இதான் சப்ட்ரி, ரைட்? இதோட ஹைட் என்ன? இது 0, இது 1. அப்போ ஹைட் வந்து 1. நெக்ஸ்ட் ரைட் சப்ட்ரி ஒரு நோடு தான் இருக்கு. ஒரு நோடோட ஹைட் என்னது? 0. ஸோ 1 மைனஸ் 0 விச் வில் கம் 1. மற்றபடி லீஃப் நோட்ஸ்க்கு எல்லாமே வந்து எம்டி ட்ரீனா -1 எம்டி ட்ரீ. அதாவது லெஃப்ட் 15க்கு வந்து அடுத்து எனக்கு ட்ரீயே இல்லை, லெஃப்ட் சப்ட்ரி எம்டியா இருக்கு. அகைன் ரைட் சப்ட்ரி எம்டியா இருக்கு அப்படின்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் ஐ மீன் -1 மைனஸ் ஆஃப் -1 வந்து விச் வில் கிவ் யூ 0. அதான் லீஃப் நோட்ஸ்க்கு 0. த ரீசன். மேம் புக் எப்போ வரும்னு தெரியல மேம். உமா மேம் கிட்ட தான் கேட்கணும். ஓகே மேம், வில் கிவ் யூ த எக்ஸ்பிளனேஷன். டைம் காம்ப்ளெக்சிட்டி ப்ராப்ளம் ஒன்ஸ் அகைன் நீங்க ஒருத்தவங்க சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலி. என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டி மேம்? நம்ம இது பைனரி சர்ச் ட்ரீயோட டைம் காம்ப்ளெக்சிட்டியா?
அதுல என்ன ப்ராப்ளம்ன்றது சொல்றீங்க? ஸ்க்யூனஸோட ப்ராப்ளமா? ஸ்க்யூனஸோட ப்ராப்ளம் என்ன அப்டின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரூட் நோட் இருக்கு. நான் தேடுற எலிமெண்ட் வந்து ரூட் நோட்ல இருந்துச்சு. 10 தான் தேடுறேன். ரூட் நோட்லயே நான் கம்பேர் பண்றேன். இருந்துச்சுன்னா எனக்கு ஆர்டர் ஆஃப் 1 வரும். இல்ல நான் தேடுற எலிமெண்ட் வந்து 20. தேடுற எலிமெண்ட் வந்து இங்கேயே நான் டிசைட் பண்ணிருவேன். எந்த சைடு போணுன்றது. லெஃப்ட் ஸ்மாலரா இருந்துச்சு ரூட் நோடுன்னா, நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் தான் செக் பண்ணுவேன். அங்க செக் பண்ணிட்டே நான் சொல்லிருவேன். அந்த எலிமெண்ட் இருக்கா? இல்லையா? இல்ல இன்சர்ட் பண்ணணுமா? இல்லையான்றத நான் அங்கேயே சொல்லிருவேன். ஸோ எனக்கு வந்து ஆர்டர் ஆஃப் லாக் என் தான் வரும். பாதின்னு எங்க வருதோ, டிவைடுன்னு எங்க வருதோ அங்க தான் லாக் வருவாங்க. ஓகே. இப்போ இன்கேஸ் வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா ட்ரீ ஸ்கியூ ட்ரீயா இருந்துச்சுன்னா, இப்ப எனக்கு வந்து 4 எலிமெண்ட்ஸ் தான் ஐ நீட் டூ கம்பேர் வித் 4. n எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, அகைன் எனக்கு n-யும் தான் நான் கம்பேர் பண்ணணும். n 5 இருந்துச்சுன்னா, அகைன் 5 கம்பேரிசன் வேணும். சோ இந்த மாரி பேலன்ஸ்டா இல்லாம, ஒரே சைடா எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, அங்க வந்து எனக்கு டைம் காம்ப்ளெக்ஸிட்டி ஆர்டர் ஆஃப் n வரும். தட் இஸ் த வொர்ஸ்ட் கேஸ் ஆஃப் பைனரி சர்ச். அவ்வளவுதான். ஸ்கியூனஸ் பிகாஸ் ஆஃப் த ஸ்கியூனஸ். ஸ்கியூ ட்ரீ இது ஸ்கியூ ட்ரீ தானே சொல்லுவோம். ஸோ ஸ்கியூ ட்ரீயால இந்த ப்ராப்ளம் அக்கர் ஆகும். டைம் காம்ப்ளெக்ஸிட்டி எனக்கு கொஞ்சம் நிறைய ஆகும். அதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் பேலன்ஸ்டு பைனரி ட்ரீ நம்ம பேலன்ஸ்டு ஃபேக்டர் செக் பண்றோம். கிளியர்? Okay. Yeah, then thank you all.